தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு சகல கன மகிமையும் துதியும் சோத்திரம் புகழும் உண்டாவதாக. யோவான் எழுதின சுவிசேஷத்திலிருந்து நம்ம தொடர்ந்து பாடங்களை படித்து வருகிறோம். இந்த நாளிலே யோவான் 16ஆம் அதிகாரம் 17ஆம் அதிகாரத்தை 2 அதிகாரங்களை இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். 16ஆம் அதிகாரம் இயேசு கிறிஸ்துடைய உபதேசம், பிதாவை பற்றி, ஆவியானவரை பற்றி சொல்லுகிற ஒரு உபதேச சத்தியங்கள். 17ஆம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்துடைய ஜெபம். ஆகவே இந்த 2 அதிகாரம் ஒன்றுக்கொன்று தொடர்பு உள்ளதாக இருப்பதனாலே இந்த 2 அதிகாரம் இந்த நாளிலே முடிக்க பிரயாசப்படுகிறேன். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், உபதேசத்துக்கு பிறகுதான் ஜெபம். ஜெபம் முந்தினதல்ல, உபதேசமே முந்தினது. மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலே உபதேசம் தொடங்குறாரு, அது மலைப்பிரசங்கம்னு சொல்கிறோம். அதன் பிறகுதான் 9லிருந்து மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9லிருந்து 13 வரை நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது என்று சொல்லி கொடுக்குறார். முதலாவது உபதேசம், 2வது ஜெபம். உபதேசம் என்பது தேவன் நம்மோடு பேசுவது, ஜெபம் என்பது நாம் தேவனோடு பேசுவது. தேவனோடு பேசுவது எப்படின்ட்டு நம்ம தெரியாமல் ஜெபம் பண்ணுவது அறியாமையாகும். பழைய ஏற்பாட்டு காலம் அறியாமை உள்ள காலம் என்று அப்போஸ்தலர் 17:30 இருக்குது. அறியாமை உள்ள காலங்களே தேவன் காணாதவரை போல் இருந்தார்னு இருக்குது. அதனால் பழைய ஏற்பாட்டில் மங்களா ரகசியங்கள் வெளிப்பட்டாலும், பங்கு பங்காக வகை வகையாக வெளிப்பட்டாலும், பூர்வத்தாருக்கு சில விஷயங்கள் வெளிப்பட்டாலும், முக்காடாக பழைய ஏற்பாடு இருக்கிறது என்று பவுல் சொன்னாலும், முழுமையான சத்தியங்கள் இல்லாததுனாலே இயேசு வந்த பிறகு தான் முழுமையாக மக்களுக்கு உபதேசமும் ஜெபமும் பண்ண வேண்டிய விதமும் இயேசு சொன்னார். பழைய ஏற்பாடு ஜெபம் போதுமானதாக இருந்தால் நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவதுன்னு அவர் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 7-8 பழைய ஏற்பாட்டுக்கார மாதிரி ஜெபிக்காதீங்கன்னே சொல்கிறார். அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவர்களைப் போல நீங்கள் ஜெபம் பண்ணாதீங்க அப்படியே சொல்கிறார். அதாவது பழைய ஏற்பாட்டுக்கு வேத வாரப்பறை செய்கிறார். சொல்லிவிட்டு இயேசுவின் சீசர்களுக்கு ஜெபத்தை புதுசாக கற்றுக் கொடுக்குறார். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது என்று சொல்லி பரமண்டலங்களில் உள்ள எங்கள் பிதாவே என்று அங்கே இருந்து ஆரம்பிக்கிறார். அதே தான் இங்கே யோவான் 17ஆம் அதிகாரத்தையே கண்களை பிதாவுக்கு நேராக ஏறெடுத்து அவர் ஜெபம் பண்ணுறாரு. அது நமக்கு மாதிரியாக நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்குது. அந்த ஜெபத்தில் என்னென்ன பயன்படுத்துகிறாரு, ஜெபத்தில் என்னென்ன சொல்கிறாரு என்ற விஷயத்தை முன்னாடியே உபதேசமாக சொல்லிட்டாரு. அதுதான் பல காரியங்களை நான் சொல்லியிருக்கேன். இன்றைக்கு 16ஆம் அதிகாரத்தில் முழுவதும் நம்ம அதைத்தான் பார்க்க போகிறோம். 16ஆம் அதிகாரத்திலே நீங்கள் இடலடையாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். அவர்கள் உங்களை ஜெப ஆலயங்களுக்கு புறம்பாக்குவாங்க, மேலும் உங்களை கொலை செய்கிறவன் நான் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று நினைக்கும் காலம் வரும். ஒருத்தனை கொலை செஞ்சுட்டு இது கடவுளுடைய தொண்டுன்னு சொல்லக்கூடிய காலம் வரும் என்று 2000 வருஷத்துக்கு முந்தி சொன்னார். 18ஆம் நூற்றாண்டில் 19ஆம் நூற்றாண்டெல்லாம் அந்த சம்பவம் நடந்தது. அதாவது மத அடிப்படையில் எத்தனையோ பேர் பலியானாங்க, மிஷினரிகளை ரொம்ப பேர் கொன்னாங்க, உண்மையுள்ள ஊழியர்களை சிலுவையில் அரைஞ்சு கொன்னாங்க. அந்த காலத்தில் இயேசு கிறிஸ்து மத்தேயு 23ஆம் அதிகாரத்தில் இதை பற்றி சொன்னார் தம்முடைய சீடர்களுக்கு. 34ஆம் வசனம் அதை படிங்க. மத்தேயு 23:34ஆம் வசனத்தில் இதை குறித்து கடைசி கால அடையாளங்கள் எல்லாம் இதுவும் ஒன்றுன்னு சொல்லி சொன்னார். மத்தேயு 23:34 தீர்க்கதரிசிகளையும் ஞானிகளையும் வேதபாரகரையும் உங்களிடத்திலே அனுப்புகிறேன். அவர்களில் சிலரை கொன்று சிலுவைகளிலே அறைவீர்கள்.
சிலர் உங்கள் ஆலயங்களிலே வாரியினால் அடித்து ஊருக்கு துன்பப்படுத்துவாங்க. அவங்க யூதர்களை பற்றி தான் சொன்னார். மத வெறியர்கள். அவங்க மத வெறியினால் மத அடிப்படையில் துன்பப்படுத்துகிறாங்க, காயப்படுத்துகிறாங்க, இம்சப்படுத்துகிறாங்க. மத அடிப்படையில் அவங்கள தொந்தரவு பண்ணுறாங்க. இதுதான் இயேசு உலக முடிவுக்கு அடையாளங்களில் சொன்னார். அது அந்த காலத்திலே நடந்தது. ஆகவே உண்மை உள்ள ஊழியர்கள் துன்பப்படுவாங்க. இன்றைக்குள்ள பிரசங்கம் முழுவதும் நல்லா இருப்பீங்க, ஆசீர்வாதமாக இருப்பீங்க, செழிப்பாக இருப்பீங்க என்பது தான் பேச்சு. 2 தீமோத்தேயு 3:12 அன்றியும் தெய்வ பக்தியாக நடக்க மனதாக இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் சொன்னார். தெய்வ பக்தியாக நடக்க மனதாக இருக்கிற யாவரும் சந்தோஷப்படுவார்கள், மகிழ்வார்கள், களி கூறுவார்கள் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இன்றைக்கி பவுல் சொல்கிறான் துன்பப்படுவாங்க. என்ன துன்பம்னா, நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவன் பாக்கியவான், என் நிமித்தம் துன்பப்படுகிறவன், வசனத்தின் நிமித்தம். இந்த மாதிரி ஜெபாலயங்களில் இன்றைக்கி வாரியினால் அடிக்கிறாங்கன்னா, விரட்டுறாங்கன்னா, துரத்துறாங்கன்னா சத்தியத்துக்காக, உபதேசத்துக்காக. பவுலையும் பேதுருவையும் ஏன் விரட்டினாங்க? அப்போஸ்தலர்களை ஏன் துன்பப்படுத்தினாங்க? ஊருக்கு ஊர் அவங்கள விரட்டினாங்க, துன்பப்படுத்துனாங்க. ஜெபாலயங்கள் தோறும் பேசக்கூடாத அளவில் விரட்டினாங்களே ஏன்? சத்தியத்துக்காக, உபதேசத்தை அவங்க சொன்னதுனால, இயேசுவின் உபதேசத்தை அவங்க பரப்புனதுனால. புதிய உபதேசம் கொண்டு வர்றாங்க, புது சத்தியத்தை கொண்டு வர்றாங்க, பாரம்பரியத்தை உடைக்கிறாங்க, மோசே ஆகமங்களுக்கு விரோதமாக பேசுகிறாங்க, மோசையை விட இயேசு பெரியவர்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி மதவெறி தானே இன்றைக்கும் அது தொடர்ந்துக்கிட்டு இருக்கிறது. வேதனையான காரியம். நீங்கள் மோசையினுடைய சீசர்களான யூதர்கள் காசாவில் 14,000 பிள்ளைகளை கொண்டு குவிக்கிற அளவில் அந்த பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா சாப்பாடு இல்லாமல், வழி இல்லாமல் அந்த பிள்ளைகள் குற்றுயிர் குலையுறா. இதெல்லாம் கிறித்தவங்க செய்வாங்களா, ஆவிக்குரியவங்க செய்வாங்களா? யூதர்கள் இன்னும் மாம்சத்துக்குரியவங்களாக, இன்னும் சொல்லப்போனால் மதவெறி உள்ளவர்களாக காணப்படுறாங்களே தவிர, யூதர்கள் இன்ன வரைக்கும் கிறிஸ்துவை ஏற்றுக்கிறல, இயேசுவை அவங்க நம்பவும் இல்லை. அந்த அளவில் இருக்கிறாங்க. அதனால் நம்ம சோர்ந்து போகக்கூடாது. அந்த காலம் வரும்போது 4ஆம் வசனத்தில், நான் இவர்களை உங்களுக்கு சொன்னேன் என்று நீங்கள் நினைக்கும்படி நான் அதை முன்னாடியே சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறார். இயேசு சொன்னதில் ஒருபோதும் ஒரு வார்த்தை கூட பொய் ஆகாது. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லை என்று மத்தேயு 24:35 சொன்னாரே, அது இன்றும் கரண்டில் இருக்குது, நிறைவேறிக்கிட்டே வருது. அந்த வார்த்தையை நாம் சொல்லணுமே தவிர, ஊழியக்காரங்க சொல்லணுமே தவிர, கூட்டாமல் குறைக்காமல் இவன் சொந்த கருத்தை புகுத்தாமல் அதை அப்படியே சொல்லணுமே தவிர, இவங்க படித்தது, நினச்சது, இவங்க கேட்டது, இதெல்லாம் அதில் ஒன்றா புகுந்தா எல்லாம் நாசமாக போயிடும். நீதிமொழிகள் 30:6 அவருடைய வசனங்களில் ஒன்றையும் கூட்டாதே, கூட்டினால் நீ பொய்யனாவாய், அவர் உன்னை கடிந்து கொள்வார், நீ பொய்யனாவாய்னே போட்டிருக்கு. வெளிப்படுத்தல் 22 அதிகாரம் கடைசியில் போட்டிருக்கு, இந்த வசனத்தை கேட்குற யாவருக்கு நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது, இவைகளோடு எதையும் கூட்டாதே, குறைக்காதே. அப்படின்னா உனக்கு கூட்டி குறைச்சிங்கன்னா தண்டனை வரும்னே போட்டிருக்கு. அக்னி கடல் தண்டனைன்னு இருக்குது. அப்போ இதில் எவ்வளவு தீவிரமாக இருக்காருன்னு பாருங்களேன். 1 கொரிந்தியர் 4:6 எழுதப்பட்டதுக்கு மிஞ்சி எவனும் எண்ணாதீங்க என்று பவுல் சொன்னான். எழுதியாச்சுன்னா அதுக்கு மிஞ்சி எதை யோசிக்கிற, ஏன் நினைக்கிற? எழுதப்பட்டாச்சு, தேவனுடைய வார்த்தை அது. 2 தீமோத்தேயு 3:16-17 தேவனுடைய வாக்கியங்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியினாலே அருளப்பட்டிருக்கு, தேவ ஆவியில் அருளப்பட்டிருக்குன்னு இருக்கு. அதை போய் நீ என்னடா யோசிக்கிற? பரிசுத்த ஆவியானவர் அருளப்பட்டதை நீ கணிக்கிறியா, யோசிக்கிறியா, சிந்திக்கிறியா? அதுக்கு விளக்கம் கொடுக்க உனக்கு தைரியம் இருக்கா? செய்யலாமா? அதை நீ யார் விளக்கம் கொடுக்கறதுக்கு? இதில் விளக்கமாகவே இருக்குது. அப்படியே தெரிஞ்ச அளவில் சொல்லிட்டு போகணுமே தவிர, நான் இப்படி நினைக்கிறேன், இப்படி யோசிக்கிறேன், இப்படி நான் நினைக்கிறேன்னா நீ என்னதான் நீ நினச்சி என்னது ஆக போகுது? நீ யார் நினைக்கிறதுக்கு? கலாத்தியர் 1:8 பவுல் சொல்கிறான், நாங்கள் பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன்
சபிக்கப்பட்டவனாக இருக்க கடவான். முன் சொன்னது போல் மறுபடியும் சொல்கிறேன்னு 9 திரும்ப 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 சொல்கிறான். அப்பேற்பட்ட பவுலை விடவா நீ பெரியாளு? 1 Corinthians 7ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா, கர்த்தரால் எனக்கு உத்தரவு கிடையாது கன்னிகைகளை குறித்து விவாக காரியங்களை, ஆனாலும் என் அபிப்பிராயத்தை சொல்கிறேன்னு சொல்கிறான். அதுதான்யா ஊழியக்காரன். அபிப்பிராயம் சொல்லலாம், அது கர்த்தர் அல்ல நான் சொல்கிறேன் அப்படின்னு அவன் சொன்னான். அப்படி நீ சொல்லலாம், இது என் வார்த்தை இல்லை, கர்த்தருடைய வார்த்தை கிடையாது, நான் இப்படி நினைக்கிறேன், அதை நீ பிரித்து காட்டி சொல்லலாம், தப்பு இல்லை. அது நீ நினைக்கிறது தப்பாக இருந்தால் கர்த்தர் மேலே அது பழி வராது. இப்போ வாயை திறந்தான்னா கர்த்தர் சொல்கிறார், கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் இப்போ நினச்சேன், கர்த்தர் பேசுகிறார், இப்போ தான் யோசித்தேன், பேசுகிறாருன்னா நீ என்னன்னா அந்த அளவில் டீலா? ஆண்டவருக்கு உனக்கு அந்த அளவில் கனெக்ஷன் இருக்கா? ஏன் நாளைக்கு நடக்கிறது உனக்கு தெரியல, நீ அவன் அந்த அளவில் நீ வந்து டீல் விட்டு அந்த அளவில் ஜனங்கள் மத்தியில் ஒரு பெரியவனா, ஒரு முக்கியமானவனா, ஆண்டவரோட நீ 24 மணி நேரம் தொடர்புள்ளவனா நீ ஏன் காட்டுற? இன்றைக்கி உள்ள ஊழியக்கார ஜனங்களை பயமுறுத்தி வச்சுருக்கான். திருக்குறள் சொல்கிறார் பெரிய ஆள் அப்படிலாம் நினைக்கவே கூடாது. ஜனங்க புகழ்ந்தா உன்னை மறைச்சிக்கிறணும், உனக்கு ஐயோன்னு இருக்குது. மனுஷர் எல்லாரும் உங்களை புகழும் போது உங்களுக்கு ஐயோன்னு சொல்கிறாரு. தேவனுக்கு முன்பாக மனுஷருக்கு முன்பாக மேன்மை எனப்படுவது, தேவனுக்கு முன்பாக அருவருப்புன்னு இருக்கு. அன்னைக்கு உள்ள ஊழியக்காரங்கள்லாம் வசனத்தை அப்படியே சொல்லிட்டு நான் அல்ல கர்த்தர் சொல்கிறாரு அப்படித்தான் சொன்னாங்க. கர்த்தர் சொல்லும் போது நான் அல்ல கர்த்தர் சொல்கிறாரு. இவன் அபிப்பிராயம் சொல்லும் போது கர்த்தர் அல்ல நான் சொல்கிறேன்னு சொல்கிறான், பிரித்து காட்டுறான். இதுதான் உண்மை உள்ள தேவ பிள்ளைகள். எதுக்கு எடுத்தாலும் கர்த்தர் பேசுகிறாருன்னா அப்போ நீ 24 மணி நேரம் ஆவியிலேயே 3ஆவது வானத்திலேயே இருக்கிறியா? நீ மாம்சம் உள்ளவையா? உனக்குன்னு யோசனை திட்டங்கள்லாம் வராதா? ஒருத்தன் சொல்கிறான் 3 கோடிக்கு நான் இடம் வாங்கணும், கர்த்தர் சொல்லிட்டாரு, அதனால் நீங்கள் எல்லோரும் ஒவ்வொரு லட்சமாக கொடுத்தீங்கன்னா முடிச்சிடலாம்னு சொல்கிறோம். ஏன் கர்த்தர் சொல்லிட்டாருன்னா இவங்ககிட்ட எதுக்குடா கேட்குறீங்க? கர்த்தர் சொல்லிட்டார்ல, அப்போ ஏன் மக்கள்கிட்ட பிச்சை வாங்குற? ஏன் வாங்குற? ஒருத்தர் 4 கோடின்னு சொல்கிறான், எல்லாம் ஒவ்வொரு ஆளாக ஷேர் பண்ணு, கர்த்தரே சொல்லிட்டாரான், அதுக்கு முட்டு கொடுக்க இன்னொரு ஆளை கூட்டி வர்றான். நீ என்ன ஊழியம், என்ன இது? எழுதப்பட்டதுக்கு மிஞ்சி எவனும் பேசாதீங்க நினைக்காதீங்க. இப்போ என் பிரசங்க நல்லா கேட்டிங்கன்னா முற்றிலும் வித்தியாசமாக இருக்கும். அதனால தான் என் பிரசங்கத்தை கேட்குறது இல்லை. அன்றைக்கி உள்ள யூதர்கள் இயேசுவை புறக்கணித்தாங்க, தெருவில் அரைஞ்சாங்க, அப்படி சீடர்களை ஊரு துன்பப்படுத்தினாங்க. என்னையும் அப்படித்தானே போக போக அப்படித்தான் ஆக போகுது. உங்களை போல் ஆதரவாளர்கள் சிலர் இருந்தாலும் கூட மெஜாரிட்டி எதிர்ப்பாளர் தான் இருப்பாங்க, நிச்சயமாக இருப்பாங்க. இயேசு தான் சொன்னார், பெற்றோர்கள் விரோதமாக பிள்ளைகள் எழுப்புவாங்க, பிள்ளைகள் விரோதமாக பெற்றோர் எழுப்புவாங்க. ஒரு மனுஷனுக்கு சத்துருக்குள்ள அவன் வீட்டாரே குடும்பத்திலேருந்தே முதல் எதிர்ப்பு வரும். சபையை துன்பப்படுத்துவாங்க, சபையில் அடிப்பாங்கன்னே இருக்குது, இங்கே போட்டிருக்கு வாரியினால் அடிப்பாங்கன்னு. இந்த மாதிரி கெதியெல்லாம் உண்மையுள்ள ஊழியர்களுக்கு தான் வரும். தொடர்ந்து பாருங்கள், பிதாவை பற்றியும் ஆவியானவரை பற்றியும் விளக்கங்கள் சொல்கிறார் பாருங்கள். இப்பொழுது நான் என்னை அனுப்பினவரிடத்திலே போகிறேன். 5ஆம் வசனம். எங்கே போகிறேன் உங்களை ஒருவன் என்னை கேட்கல, நான் அனுப்பிவிட்ட போகிறேன். அவர் என்னை ஒரு அனுப்பியிருக்கார் தேவன், அந்த தேவர்கிட்ட நான் போகிறேன்னு சொல்கிறார். அப்போ இன்றைக்கு உள்ள குழப்பவாதிய இவர் தான் தேவன் எழுதியிருக்கு. இந்த பவுல் சொல்லிட்டான், பேதுரு சொல்லிட்டான் மேலைங்களையும் படி உன் இஷ்டத்துக்கு இவன் கருத்துக்கு ஒரு வசனம் கரெக்டாக வந்தால் அதை ஜூ பண்ணி காட்டுறது. முழுசாக படுறா மகனே, முழுசாக படி. ஏசு யாருன்னு சொன்னார், வேதம் என்ன சொல்லியிருக்கு, அப்போஸ்தலர் என்ன சொல்லியிருக்காங்க, நீ என்ன அந்த அளவில் பெரிய ஆளா? ஒன்றுக்கு ஒன்று மனுஷனுடைய யோசனைகள் மோதுறதுனால சண்டை வருது, சபை பிரிவினை வருது. இதுதான் காரணம். ஆதி அப்போஸ்தலர்கள் ஏன் அப்படி சண்டை வரலன்னா ஒரே மனது உள்ளவங்களாக இருந்தாங்கன்னு இருக்கு. நீங்கள் அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா 30-31 திரளான ஜனங்களுக்கு ஒரே இருதயம் இருந்ததுன்னு இருக்கு. அது எப்படி திரளான மக்கள் எண்ணிக்கையே இல்லை. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் 3000 பேர் யூதர்கள் கிறிஸ்தவங்களாக மாறினாங்க. அப்புறம் 4ஆம் அதிகாரத்தில் 4000 பேர் இருக்கு. அப்புறம் 5000 பேர் இருக்குது. அப்புறம் சீசருடைய தொகைக்கு கணக்கே இல்லைன்னு இருக்கு. அதில் வசனம் பார்த்தீங்கன்னா திரளான ஜனங்களுக்கு ஒரே மனதும் ஒரே இருதயமும் இருந்தது. அவங்க ஜெபம் பண்ணும்போது இந்த இடமே அசைந்ததுன்னு இருக்கு. ஏன் ஒரே இருதயம் ஒரே மனசு, ஏன் அந்த ஒற்றுமை இன்னைக்கு அது ஏன் இல்லை, அன்னைக்கு ஏன் இருந்தது என்று கேள்வி கேட்டால்
அப்போஸ்தலர் 2:42 அவர்கள் அப்போஸ்தல உபதேசத்திலையும் அந்நியோன்யத்திலையும் அப்பம் பிக்குதலையும் ஜெபம் பண்ணுறதுலையும் எப்படி இருந்தாங்க? ஜெபம் கடைசியில் வருது, உபதேசம் முன்னாடி வருது. அப்போஸ்தல உபதேசம். பழைய ஏற்பாடு அப்போஸ்தல உபதேசம் அல்ல, அப்போஸ்தலரே வரலை. இயேசு தான் முதல் அப்போஸ்தலர், இயேசுவே வரலையே. எபிரேயர் 3:1 இயேசு முதல் அப்போஸ்தலராக இருக்கிறார். அப்போஸ்தலர்னால் தேவனால் அனுப்பப்பட்டவர்னு அர்த்தம். இயேசு தம்முடைய சீசர்களை உருவாக்கி லூக்கா 6:13 அவர்களுக்கு அப்போஸ்தலர்னு பேரிட்டு உலகம் முழுவதும் போங்கன்னு அனுப்புனார். அதில் ஒருத்தன் தான் தோமா, நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து நம்ம சென்னையில் வந்து மரித்தது கிபி 72. நம்ம சரித்திரம் நமக்கு தெரியும். ஆகவே தேவ பிள்ளைகளே, அப்போஸ்தலர்னா அனுப்பப்பட்டவர்கள்னு அர்த்தம். ஆகவே பழைய ஏற்பாட்டில் அப்போஸ்தல ஊழியம் ஏன் இல்லைன்னா இயேசு வரலை. இயேசு புதிய ஏற்பாட்டில் அனுப்பின மாதிரி அங்கே இயேசு வராததுனால அப்போஸ்தலர்கள் கிடையாது. ஆகவே தேவ பிள்ளைகளே, இயேசு அப்போஸ்தலர் சொல்கிறதுக்கு, தேவனால் அனுப்பப்பட்டவர் சொல்கிறதுக்கு, தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை சொல்கிறாருன்னு யோவான் 3:34 இருக்குது. தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தையை சொல்கிறார். இயேசுவும் சுயமாக பேசலை. இயேசுவின் உபதேசம் முழுவதும் அவர் சுய கருத்து அல்ல. யோவான் 12:49-50 சொல்லும் போதே, நான் சுயமாய் பேசாமல் நான் பேச வேண்டியது என்னதென்றும் நான் அறிவிக்க வேண்டியது என்னதென்றும் என்னையே அனுப்பின பிதாவே கட்டளையிட்டார். ஆர்டர் எனக்கு கட்டளையிட்டார், என்னை அனுப்பின அப்படின்னு சொல்கிறார். இங்கே சொல்லும் போது யோவான் 16:5 சொல்லும் போது, என்னை அனுப்பின இடத்துல நான் போகிறேன், அவர் என்னை அனுப்பியிருக்காரு, அவருடைய வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு, நான் சொல்லிட்டேன், நானும் சுயமாக சொல்லலை. அப்போ சுயம் இருக்குது, அதை சொல்லலைன்னு சொல்கிறார். சுயம் இருந்தால் அது ஒரு தனி நபர்னு அர்த்தம். சுவாதீனம் உள்ள தனி நபர். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் சுயமாக சொல்லலை, நான் சொன்னவைகளே உங்களுக்கு நினைப்பூட்டுவார்னு சொன்னார். அவருக்கு சுயம் இருக்குது, ஆனால் சொல்லலை. அவர் நான் சொன்னதை உங்களுக்கு நினைப்பூட்டுவார். ஏன்னா தேவனுடைய வார்த்தை நான் சொன்னது. அதனால அவர் கூட்டாமல் குறைக்காமல், அவருக்கே சுயம்னா நல்லா தான் இருக்கும், அவரே சுயத்தை பயன்படுத்தாமல் இயேசுவிய வார்த்தையை அப்படியே சொன்னார். அது ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நான். 14ஆம் அதிகாரத்தில் இந்த 13 பாருங்கள், 16 13 படிங்க. 14 13 படிங்கம்மா. 13 படிங்க. 16 13 சத்திய ஆவியாகிய சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். சகல என்ற வார்த்தையை கவனிங்க, கொஞ்சம் பெண்டிங் எல்லாம் கிடையாது. சகலன்னா புல் காஸ்பல், பூரண சத்தியம். அதுக்கு மேலே ஒரு உபதேசம் கிடையாது, சத்தியம் கிடையாது. யோவான் 15:15 அதில் பார்த்தீங்கன்னா, என் பிதாவிடத்தில் கேள்விப்பட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு சொல்கிறார். அதனால் உங்களை சிநேகிதர்னு சொல்கிறேன்னு சொல்கிறார். ஃப்ரெண்டு, சிநேகிதருக்குள்ளே எதுவும் ஒளிவு மறைவு இருக்காது. அது மாதிரி நான் ஊழியக்காரன் நீ மேலும் சொல்ல மாட்டேன், நான் சிநேகிதன் சொல்கிறதுனால எல்லாத்தையும் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறார். அதான் சகல அப்படின்னு போட்டிருக்கு. சகல சத்தியத்தில் இந்த ஆவியானவர் வந்து இவரும் சுயமாக சொல்லாமல் சகல சத்தியத்துக்குள்ளே நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல், அந்த வார்த்தையை பாருங்கள், சுயம் என்ற வார்த்தை வருது பாருங்கள். அவருக்கு சுயம் இருக்குது, ஆவியானவருக்கு சுயம் இருக்குது, அவர் அதை பேசலை. யோவான் 12:49 இயேசுவுக்கு சுயம் இருக்குது, அது அவர் பேசலை. வார்த்தையை அப்படியே சொன்னார். அது தேவனுடைய வார்த்தையாக இருப்பதனாலே ஆவியானவரும் சுயமாக பேசாமல் அதே வசனத்தை நமக்கு நினைப்பூட்டுறாரு. என் வார்த்தைகள் எடுத்து உங்களுக்கு சொல்கிறதுனால என்னைய மகிமைப்படுத்துகிறாருன்னே சொல்கிறார். அதனால் தம்முடைய சுயமாக சொல்லாமல் அவர் தாம் கேள்விப்பட்ட யாவையும் சொல்லி
வரப்போகிற காரியங்களே உங்களுக்கு என்ன செய்வார்? அறிவிப்பார். வரப்போகிற காரியம் ஆவியானவருடைய உபதேசம் முழுவதும் பார்த்தீங்கன்னா நடந்த காரியத்தை சொல்ல மாட்டார், வரப்போகிற காரியத்தை தான் அதிகமாக சொல்லுவார். அதான நியாயம். இனிமேல் நடக்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கிறது தானே முக்கியம். மற்ற 24:3 சீசர்கள் கேட்டாங்க, தனித்து வந்து உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும்னு கேட்டாங்களே தவிர ஆதி ஆகமத்திலிருந்து ஸ்டெடி எடுங்கன்னு சொல்லலை. மோசே காரியம் என்ன, 10 கட்டளை என்ன, எவனுக்கு இனிமேல் என்ன வரப்போகுதுந்தாங்க, அதுதானே முக்கியம். இனிமேல் வர்ற காலத்தை தெரிஞ்சுக்கிறது தானே ஆவலாக இருக்கும். ஆவியானவர் அதைத்தான் சொல்கிறார். 2ஆம் வருகையை பேசுகிறாங்களா, ரகசிய வருகையை பேசுகிறாங்களா, 1000 ஆண்டு அரசாட்சி பேசுகிறாங்களா, அந்தி கிறிஸ்துவை பற்றி பேசுகிறாங்களா, 666 பற்றி பேசுகிறாங்களா, 2 சாட்சிகளை பற்றி சொல்கிறாங்களா, இனி வர்ற உபத்திர காலத்தை சொல்கிறாங்களா? ஆவியானவர் அவங்களுக்குள்ளே இருந்து பேசுகிறார். நடந்து போனதே பேசிக்கிட்டு காயினுக்கு எப்படி மனைவி வந்தது, வந்தான்னா எப்படி இருந்தால் உனக்கு என்னடா, முக்காடா போட்டுக்கிட்டு நோண்டிக்கிட்டு இருக்கு. அது பழைய ஏற்பாடு முக்காடுன்னு 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் 14-15 போட்டிருக்கு. முக்காடில் போய் நீ நுழைஞ்சிக்கிட்டு என்னத்தை பார்க்க போகிற? இன்னும் வர்ற காலத்தை பாரு, சீக்கிரம் இயேசு வரப்போகிறார், அடையாளங்கள் நிறைவேறுதான்னு பாரு, வருகைக்கு நீ ஆயத்தப்படுத்து, அதில் உள்ளதை அப்படியே உள்வாங்கு, மற்றவங்களுக்கு தியானி சொல்லு. இதுதான் ஆவியானவருடைய வேலை. ஆவியானவர் பிரசங்கம் அதுதான். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் என்னை மகிமைப்படுத்துவார். அப்போ என்னுடையதெல்லாம் இப்போ இவருக்குண்டு ஒன்று இருக்குது அப்படி அர்த்தம் கிடையாது. அதுக்கு விளக்கம் கொடுக்குறாரு பாருங்க. அடுத்து, பிதாவினுடையதெல்லாம் யாவும் என்னுடையவைகள், அதனால அவர் என்னுடையகள் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார்னு நான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறார். உங்கள் பொருளெல்லாம் உங்கள் மகனுக்கு என்னுடையதுன்னு சொல்லலாம்ல, உங்கள் மகன் சொல்லலாம்ல, எங்கள் அப்பாவுடையதுன்னு சொல்லலாம், அதான் என்னுடையதுன்னு சொல்லலாம், ரெண்டும் சொல்லலாம். ஆகவே இயேசுவின் உபதேசங்கள் முழுவதும் தேவனாலே இயேசு போதிக்கப்பட்டு அருளப்பட்டு கட்டளையிடப்பட்டு வந்து இங்கே வந்து சீசர்களுக்கு சொன்னார். நான் சொல்கிறேன்னு சொன்னார். பழைய ஏற்பாட்டை பற்றி சொல்லும்போது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது, கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லு வந்து மோசையினால் பூர்வத்தார்னா யூதர்களுக்கு இஸ்ரேல் மக்களுக்கு சொல்லப்பட்டது. நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்கிறேன். அதுதான் புதிய ஏற்பாடு. நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்கிறார்ல, அதுதான் புதிய உடன்படிக்கை. புது உடன்படிக்கைன்னு சொல்லுவதனாலே முந்தினதை பழமையாக்கினான்னு எபிரேயர் 8:13 இருக்குது. புது வருஷம் சொன்னாலே பழைய வருஷம் முடிஞ்சிருச்சுன்னு தானே அர்த்தம். பழைய காலண்டர் உங்ககிட்ட இருக்கலாம், உன் வீட்டில் இருக்கலாம், தப்பு இல்லை, அதுவும் வசனம்தான், தப்பு இல்லை. ஆனால் அதில் நீ தேதி கொடுக்க முடியாது ராஜா, அதில் நீ நாள் குறிக்க முடியாது. யாராவது இந்த தேதியில் வர்றேன்னு இன்னைக்கு 2024 நீ தேதி கொடுப்பியா? மனநிலைமை பாதித்த மாதிரி தான் உன்னை நினைப்பாங்க. 2025 காலண்டரு புது காலண்டரு, அதுவும் வசனம் தான், வேறு தான், அதில் நீ கொடுக்கலாம், ஏன்னா புதுசு. இயேசுவின் உபதேசம் புதுசு. மார்க் 1:27 படி ஜனங்க இது என்ன புதிதான உபதேசம் அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டாங்கன்னு. புதிய மாவுன்னு சொன்னார், புதிய கோடி துண்டுன்னு சொன்னார், புது ரசம்னு சொன்னார், புதிதும் ஜீவனமான மார்க்கம் என்று எபிரேயர் 10:19 அப்போஸ்தலர்கள் எழுதினாங்க. புது உடன்படிக்கைன்னு சொன்னாங்க. இவை முழுவதும் லேவி ஊழியம் அல்ல, அப்போஸ்தல ஊழியம். இன்னைக்கு உள்ள ஆள்கள் ரெண்டுக்கும் வித்தியாசம் இல்லாமல் லேவியரே ஆசாரியரேன்னு பாட்டு வேற, ராஜாக்களாக லேவி. எப்படிடா இவங்க நமக்கு தலைவர்களாக இருக்க முடியும்? இவங்களை பின்பற்றி நம்ம எப்படி ஊழியம் செய்ய முடியும்? லேவி, இயேசுவே லேவி இல்லையே, சொல்லப்போனால் இயேசுவே ஒரு யூதர் தான் அப்படி எடுத்துக்கிட்டா. ஆகவே பழைய ஏற்பாடு ஊழியம் வேறு, புதிய ஏற்பாடு ஊழியம் வேறு, பழைய ஏற்பாடு ஜெபம் வேறு, புதிய ஏற்பாடு ஜெபம் வேறு, பழைய ஏற்பாடு வந்து உபதேசம் வேறு, புதிய ஏற்பாட்டு உபதேசம் வேறு, ரெண்டு அது அந்த விசுவாசம் வேறு, இந்த விசுவாசம் வேறு, எல்லாமே வேறு தான். ஆனால் தேவன் தான் பூர்வத்தாருக்கு பங்கு வகை வகையாக தேவன் தான் தீர்க்கதரிசியை கொண்டு பேசினார். பழைய ஏற்பாட்டில் எபிரேயர் 1ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் இந்த கடைசி காலங்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார்ன்னு இருக்கு. குமாரனுக்கு மேலே ஒரு தீர்க்கதரிசி இல்லை, அதுக்கு மேலே யாரும் வரப்போகிறதில்லை. இப்போ ஆவியானவர் அப்புறம் வந்தார்னா சுயமாக சொல்லலை, இல்லை ஏசு சொன்னதானே சொன்னார். இன்றைக்கி 2000 வருஷம் ஆகுது, இயேசுவின் உபதேசத்தை தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். காரணம், ஆவியானவர் பெந்தேகோஸ்து நாளில் இறங்கினவர் இன்ன வரைக்கும் பூமியில் இருக்கார், போகலை. அவர் இப்போ வரைக்கும் இருக்கார்.
நமக்காக பெருமூச்சுகளோடு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படி வார்த்தைகளை நமக்கு நினைப்பூட்டுறாரு. இன்றைக்கி இந்த வசனங்கள்லாம் நமக்கு எப்படி தெரியும்? சிந்தாமல் சிதறாமல் அழகு தமிழில் அருமையாக ஆவியானவர் பத்திரப்படுத்தி இன்றைக்கி நமக்கு சொல்ல வச்சுருக்காருன்னா, ஆவியானவருடைய வேலை எது? பைபிள் ஆக்கியோன் யாருன்னு கேட்டால் அந்த ஆவியானவர் தான். எல்லாரும் சொல்லுவோம், பொதுவாக எல்லாம் அறிஞ்ச ஆக்கியோன் பரிசுத்த ஆவியானவர் தான். 40 பேனாக்களை வெவ்வேறு பேனாக்களை வச்சு அவர் ஒரு புஸ்தகம் எழுதின மாதிரி 1500 வருஷமாக எத்தனையோ கெண்டங்கள்ல இருந்து நபர்களை பயன்படுத்தி ஆவியானவர் ஒருவரே அவர் தான் இதெல்லாம் எழுத்து நமக்கு தொகுத்து கொடுத்துருக்கிறார். ஆகவே அந்த ஆவியானவர் இன்னைக்கு இருக்கிறாரு, இப்போவும் நமக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டு தான் இருக்கார். அதனால் நான் பிதா கிட்ட போகிறேன், அவர் நான் போகாட்டினா வரமாட்டாருன்னு சொல்கிறார். நான் போகிறது நல்லது, போகாட்டினா அவர் வரமாட்டார், நான் போனால் தான் அவரை அனுப்புவேன். அந்த வார்த்தையை சொல்கிறாரு பாருங்க. யோவான் 16ஆம் அதிகாரம் திரும்ப வாங்க. நான் போகிறேன்னு சொல்கிறதுனால கவலைப்படுறீங்க. 6ஆம் வசனத்தில், ஆனாலும் நான் இவைகளை உங்களுக்கு சொன்னதினாலே உங்கள் இருதயம் எப்படி இருக்கு? துக்கத்தால் நிறைஞ்சிருக்குன்னு சொன்னார். உங்கள் இருதயம் துக்கத்தால் நிறைஞ்சிருக்கு சொன்னதுனால. என்ன சொன்னதுனால? நான் பிதா கிட்ட இருந்து வந்தேன், பிதா கிட்டேயே போக போகிறேன், இன்னும் கொஞ்சம் காலத்தில் நான் உங்களோட இருப்பேன், அப்புறம் என்னை பார்க்க மாட்டீங்க. அதனால் சீசர்கள் ரொம்ப துக்கப்படுறாங்க. அதுக்கு விளக்கம் கொடுக்குறாரு. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன். 7ஆம் வசனம், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் என்ன செய்ய மாட்டார்? வரார். நான் போனால் தான் அவரை அனுப்புவேன்னு சொல்கிறார். நான் போவேன் ஆகில் அவரை உங்களிடத்துக்கு அனுப்புவேன். இதுதான் சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, இவரே முந்தி பிதாவாக இருந்தார், இப்போ இவரே குமாரனாக வந்துட்டார், இவரே திரும்ப ஆவியானவராக வரப்போகிறார் போல் இருக்கு. இவன் ஐடியா பாருங்க. அது நம்ம கேட்க நல்லா தான் இருக்குது, ஆனால் வேதம் அப்படி சொல்லலையே. அவங்க சொல்கிறது நல்லா நம்ம மனுஷ அறிவுக்கு, அவன் அறிவு மனுஷ அறிவு ரெண்டுக்கு கரெக்டாக இருக்குது, உண்மைதான். ஆனால் வேதம் அப்படி சொல்லலை. அப்படி இயேசு இப்போ உண்மையை சொல்கிறேன்னு சொல்கிற ஒரு பொய் சொல்லுவாரா? ஏன் நான் தாயா ஆவியானவர் பிதா நான் தாயா ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமே. ஏன் இவ்வளோ குழப்பம்? ஏன் நம்மளை இந்த மாதிரி மோத விடணும்? ஏன் சண்டையிட வைக்கணும்? உண்மையை சொல்கிறவர் எப்படிடா பொய் சொல்லுவார்? இது தெரியலையா உங்களுக்கு? அதனால நான் போனால் தான் அவரை அனுப்புவேன். ஏன் நான் இருக்கிறதுனால அவர் வர வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு இருக்கும்போதே அவர் வந்துட்டா இயேசு சரியான ஆள் இல்லைன்னு அர்த்தம். இவர் சரியான ஒரு அமைப்பு இல்லை, அதனால தான் துணைக்கு அப்படி ஆயிரும். நான் போன பிறகு என் ஸ்தானத்தில் அவர் வருவார், கடைசி வரைக்கும் உங்களை நடத்துவார். என் வார்த்தைகளை நீங்கள் மறந்து போகக்கூடாது. அவர் என்ன செய்வார்னா, இவர் சொல்கிறதுனால அவர் ஆளுத்துமுடையவர், ஆவி இல்லை. பைபிள் மாணாக்கள்னு ஒரு குறிப்பு பரிசுத்த ஆவியானவரை நம்புறதே இல்லை. அவர் ஒரு சக்தி, ஒரு பவர், தேவனிடத்துலேருந்து வர்ற ஒரு ஆவின்னு சொல்லி நீங்கள் பரப்பிக்கிட்டு ஆவியானவரே மறுதளிக்கிற ஒரு காலம். அவங்க யெகோவா சாட்சியிலிருந்து வந்தவங்க. அவங்க இயேசுவை மறுதளித்தாங்க, தேவகுமாரன் இல்லைன்னு. இப்போ ஆவியானவரை மறுதளிக்கிறதுக்கு வந்துட்டாங்க. சார்லஸ் ஒரு குறிப்பு. அதுக்கு முன்னாடி யெகோவா சாட்சி காவல் கோபுரம், அதுக்கு முன்னாடி 7ஆம் நாள்லேருந்து அவங்க வந்த உற்பத்தியானது. எல்லா ஸ்தாபனங்கள் செஞ்ச அநியாயங்க அட்டூழியங்கள் தான். 1ஆம் நூற்றாண்டில் ஆதி சபையில் அப்போஸ்தல உபதேசத்தில் அது இல்லை, தெளிவாக சொன்னாங்க. தெளிவாக தான் இருக்குது. நம்ம அதைத்தான் இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இதில் கூட்டாமல் குறைக்காமல் எவனோ சொல்லி கொடுத்தது எவனோ படித்ததை நான் இங்கே புகுத்தாமல், என் சொந்த கருத்து இதில் புகுத்தாமல், இதில் உள்ளபடி அப்படியே நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், வந்துக்கிட்டு இருக்கோமே தவிர வேறு அல்ல. அவர் 8 பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயந்திருப்பு குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். ஆவியானவர் வேலை பாருங்க. இன்னைக்கு உள்ளவே எவன் பாவத்தை குறித்து கண்டிக்கிறான்? எவன் நியாயந்திருப்பை பற்றி சொல்கிறான்? இன்னைக்கு உள்ள ஊழியக்காரன் முழுவதும் பாருங்க, எல்லாம் குத்து நடனம் கும்மாங்குத்து தான் பாடுறானே தவிர, எல்லாம் கேலி கூத்து சிரிப்பு, எல்லாம் கிண்டல் பண்ணுற மாதிரி பேசுகிறான். இன்றைக்கி ஒரு இடத்துல நிற்க மாட்டான் போல் இருக்கு, அங்கேயும் இங்கேயும் காலில் சக்கரம் கட்டியிருப்பான் போல் இருக்கு. எல்லாம் விசில் அடிக்கிறது, ஓ போடுங்கன்னு சொல்கிறது, எல்லாம் அயோக்கிய நாய்களே தவிர இவங்கெல்லாம் மனுஷ பிறவிகள்னு கூட சொல்ல முடியாது. அவ்வளவு கேவலமான ஆளுகளாக இருக்காங்க. ஆவியானவர் உனக்குள்ளே இருந்தால் அவன் இல்லாமையா சொல்கிறேன் அப்படின்னா அது வேறொரு ஆவி. அது வேறொரு சுவிசேஷம் இருக்குது, வேறொரு இயேசு இருக்குது,
வேறொரு ஆவியும் இருக்குது. தெரியுமா? டூப்ளிகேட் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆவி இருக்குது. 2 கொரிந்தியர்ல 11:4 போட்டிருக்கு. வேறொரு இயேசு, வேறொரு சுவிசேஷம், வேறொரு ஆவி, அப்படி போட்டிருக்குதுங்க. அப்போ டூப்ளிகேட் இயேசுவை இந்த அங்கே நிற்கிறார், இங்கே நிற்கிறார், இந்த இப்போ தான் சொல்கிறாரு, அது டூப்ளிகேட் இயேசு. அப்படி சொன்னால் நம்பாதீங்க, போகாதீங்கன்னு அன்னைக்கே மத்திய 24 அதிகாரத்தில் 23, 24 கண்டிச்சிட்டாரு. இதோ முன்னதாக அறிவிச்சிருக்கிறேன் 5:25 சொல்கிறாரு. இதோ வனாந்தரத்துக்குள்ள போகாதீங்க அன்னைக்கே சொல்லிட்டார். இன்றைக்கி சொல்கிறாங்கன்னா அவர் சொன்னதை நடக்குது. நாம் வஞ்சிக்கப்படக்கூடாது. அதான் ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையாக இருக்கேன்னு சொல்லி அடையாளம் அதைத்தான் சொல்கிறாரு. வஞ்சினா ஏமாற்றி விடாதபடி. அதனால் இப்போ நான் சொல்கிற காரியங்கள் கூட 10 தடவை யோசித்து வசனம் கரெக்டாக இருக்கா, இவர் சொல்கிற விளக்கங்கள் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி தான் அப்புறம் நீங்கள் சேவ் பண்ணணுமே தவிர, அப்படியே எந்திரி உட்காருனா உட்காரு, ஐயா சொல்லிட்டா கரெக்டான்னு சொல்லி என்னையும் நம்பக்கூடாது. நீங்கள் நானும் மனுஷன்தான், பிசாசு என்னை பயன்படுத்த முடியும். பேதர் பேசிக்கிட்டு இருக்கும்போதே உள்ள நுழைஞ்சான் பிசாசு. சிலுவை பாடெல்லாம் வரக்கூடாது, கஷ்டமெல்லாம் வரக்கூடாது, துன்பம்லாம் வரக்கூடாது. அதுக்கு தானே வந்திருக்கார் அவர். வரக்கூடாதுன்னு சொல்கிறான் பாசக்காரன் மாதிரி. ஏசி அவ்வளவு நாள் பொறுமையாக பேசினவர் என்ன சொன்னார்? எனக்கு பின்னால் போ சாத்தானே, மத்தேயு 16:23, பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடல்லாம் இருக்கிறாய். நீ தேவனை கேட்டவளை யோசிக்காமல் மனசனை கேட்டவளை யோசிக்கிறேன்னு கடிந்து கொள்கிறாரு. அப்பேற்பட்ட பேதுருவை கூட பிசாசு பயன்படுத்த முடியும். யூதாசை பயன்படுத்தி தற்கொலைக்கே கொண்டு போயிட்டானே. அப்போஸ்தலர்களை பிசாசு பயன்படுத்த முடியும். அப்போஸ்தலர்கள் அந்த காலத்தில் பிசாசின் தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவேன்னு பிசாசின் தந்திரங்களோடு எழுத்து நில்லுங்கன்னு சொன்னாங்க. இன்றைக்குள்ள அப்போஸ்தலர்கள் பேர் போடுறாங்க. ஆனால் அவங்க யாருன்னு கேட்டால் கள்ள அப்போஸ்தலர்கள். 2 கொரிந்தியர் 11:13 இருக்குது. அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள், கிறிஸ்துவுடைய அப்போஸ்தலர் வேஷத்தை தரித்து கொண்டவராக இருக்கிறார்கள். அது ஆச்சரியம் அல்லவே. சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே. அவங்க எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, அவங்க கிரிகளினாலே அவர்களை அறிவீர்கள் சொன்னார். கிரிகள் மத்தேயு 7:20 அவங்க கனிகளினாலே அறிவீர்கள்னு ஏன் சொன்னார்? கிரிகள் கனிகளை வச்சு புரிஞ்சுக்கிற முடியும். ஒரு ஊழியக்காரனை நீங்கள் ஓரளவில் தோற்றத்தை வச்சு கணிக்கலாம். அவன் ட்ரெஸ்ஸு, அவன் நவீன அலங்காரம், அவன் மண்டை வெட்டு, அவன் தாடி குறுந்தாடி, அவன் நவீன முறையில் அவன் அலங்காரம் பண்ணுறது, அவன் காரிய தோற்றத்தைப்படி ஓரளவில் கணிக்க முடியும். ஓரளவில் சைக்காலஜி உள்ளவன் கண்டுபிடிச்சிடலாம். இன்றைக்கு உள்ள ஆள்கள்லாம் பாருங்கள், குறுந்தாடி இந்த இங்கேருந்து சயின்டிஸ்ட் மாதிரி ஒரு இது கேவலமாக இருக்க. அவனை உலகத்தை விட மோசமாக இருக்கான், அவன் பாஸ்டர்னு சொல்கிறான். இந்த மாதிரி கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள் எத்தனையோ பேர் நாமத்தை தரித்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள். உள்ளத்திலோ பச்சிக்கிற ஓநாயின்னு சொன்னார் மத்தேயு 7:15. இந்த மாதிரி உள்ளவங்க தான் அநேக அற்புதம் செய்தோம், அநேக பிசாசுகளை துரத்தினோம், அந்த நாமத்தினால அநேக காரியங்கள் செய்தோம் அல்லவான்னு சொல்லும்போது, ஒரு காலம் உங்களை அறியவில்லை. அக்கிரமம் செய்காரரை என்னை விட்டு அகன்று போங்கள் என்று மத்தேயு 7 அதிகாரத்தில் 22-23 சொல்லி விரட்டுவார். அவங்களுக்கு தான் முதல் நியாயந்தீர்ப்பு. 1 பேதுரு 4:17 தேவனுடைய நியாயந்தீர்ப்பு முதல்ல தேவனுடைய வீட்டில் தான் முதல் தொடங்கும்னு போட்டிருக்கு. அது நம்ம இடத்துல தொடங்கினா ரொம்ப பயங்கரம். சுவிசேஷத்தை கீழ்ப்படியாக முடிவு ரொம்ப டேஞ்சர்னு பேதுரு சொல்கிறான். சுவிசேஷம்னா பழைய ஏற்பாடல்ல, புதிய ஏற்பாடு தான் சுவிசேஷம். பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் கண்டுக்கிறல, அழியாமுள்ள காலங்களை காணாத போல் இருந்துட்டார். புதிய ஏற்பாட்டில் எங்கும் உள்ள மனுஷர் எல்லாரும் மனம் திரும்பும்படி கட்டளையிடுறாரு. முதல்ல இயேசு யூதர்களுக்கு தான் சொன்னார், மனம் திரும்புங்கன்னு தொடங்கினார். அதுக்கு முன்னாடி யோவான் சாணகனும் அதைத்தான் சொன்னான். அப்போஸ்தலர் 2 அதிகாரத்தில் 38 நாங்கள் என்ன செய்யணும்னு சீசர்கள்கிட்ட யூதர்கள் கேட்கும்போது நீங்கள் மனம் திரும்புங்கன்னு தான் சொன்னாங்க. முதல்ல மனம் திரும்பணும். அப்போ இஸ்ரேல் ஜனங்க யூதர்கள் மனம் திரும்பாமல் இருக்காங்க, ரட்சிக்கப்படாமல் இருக்காங்க. அதனால தான் ரோமர் 10 அதிகாரத்தில் இஸ்ரேல் ஜனங்க ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பம், நான் தேவனை நோக்கி செய்யும் ஜெபமாக இருக்குன்னு சொல்லி பவுல் சொல்கிறான். அந்த இடத்துலேருந்து வந்ததுனால இனப்பற்றுதல் பாவம். ஆனால் ரோமர் 11:25-26 இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகையிலே குத்தின அவரை பார்த்து புலம்புவாங்க, அழுவாங்க. அப்போ கிருபையின் ஆவி, விண்ணப்பத்தின் ஆவி அவங்க மேலே சகரியா 12:10 படி ஊற்றி எல்லாரும் தலைச்சான் பிள்ளைக்கு அழுதுற மாதிரி தனித்தனியாக போய் அழுது எல்லாரும் ரட்சிக்கப்படுவாங்கன்னே போட்டிருக்கு.
ரோமர் 11:25-26 போட்டிருக்கு. இந்த பிரகாரமாய் இஸ்ரவேல் ஜனங்க எல்லாம் ரட்சிக்கப்படுவாங்கன்னு போட்டிருக்கு. இன்ன வரைக்கும் ரட்சிக்கப்படலை. அவங்க ஒரு சிலர் ரட்சிக்கப்பட்டாலும் யூத கிறிஸ்தவங்கன்னு ஒதுக்கிட்டாங்க அவங்கள. ஆகவே புறஜாதிகளுக்கு கதவு திறக்கப்பட்டு சொந்த ஜனத்தில் வந்தார். சொந்த மனக்குழு அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படி நாமத்தின் மேல் விசுவாசமெல்லாம் ஏற்றுக்கொண்டு எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவளுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று யோவான் 1:11-12 சொன்ன அந்த அடிப்படையில் நாம் எல்லாரும் இயேசுவை தேவகுமாரன்னு விசுவாசித்து ஏற்றுக்கொண்டதுனால நம்ம தேவ பிள்ளைகள் என்று அழைக்கப்படுறோம். ஆகவே ஆவியானவர் உனக்குள்ளே இருந்தால் பாவத்தை குறித்து கண்டிப்பேன், நீதியை குறித்து கண்டிப்பேன், உலகத்தை கண்டிப்பேன். உலகம்னா உலக அரசியல், உலக இச்சைகள், உலக பாவங்கள். இப்போ ஒரு சகோதரன் மனைவி வச்சிருக்கிறது நல்லதல்ல என்று யோவான் சாணக அந்த ராஜாவை கண்டித்தான். ஏரோது ராஜாவை அவன் உலகத்தில் கிடக்கிறான், முழுசும் வேசித்தன விபச்சாரத்தில் கண்டிக்கிறான். அந்த மாதிரி இன்றைக்கி கண்டிக்கிறதுக்கு ஆள் இருக்கா? சப்போர்ட் பண்ணுறான். ஐயா சப்போர்ட் பண்ணுறான். கள்ளக்காதலிக்கு ஒருத்தன் உடந்தையாக இருக்கான், அதுக்கு சப்போர்ட் பண்ணுறான். இச்சைகளுக்கு ஒருத்தன் இருந்தால் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறான். அவனை பார்த்திங்கன்னா டோப்பா முடி வச்சுருப்பான், சினிமாக்காரன் மாதிரி டோப்பா முடி. அவன் இசை அலங்காரம் எல்லாம் காணிக்கு காசு முழுவதும் இந்த அநியாயமாக செலவு பண்ணி அவனை சப்போர்ட் பண்ணி முட்டு கொடுப்பான். பெரிய ஆளுங்க முதல் கொண்டு சொல்கிறேன். இவைகள் முழுவதும் அயோக்கியர்கள், ரொம்ப மோசமான கள்ள சகோதரர்கள், கபடமுள்ள வேலையாட்கள், பக்க வழியாக நுழைந்த சகோதரர்கள். அதனால் தேவ பிள்ளைகளே, ஆதி அப்போஸ்தலர்களை பாருங்கள். நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல என்னை பின்பற்றுங்கன்னு 1 கொரிந்தியர் 11:1 யார் சொல்ல முடியும்? பவுல் சொன்னான், என்னை பின்பற்றுங்க. உனக்கு ஒன்றும் தெரியல, என் வார்த்தையை பார்த்துக்கிட்டே வாங்க அப்படின்னு சொல்கிறேன். ஆகவே வேறொரு ஆவி உள்ளவன் இன்றைக்கி பூசி முழுகுறான், சப்போர்ட் பண்ணுறான். பரிசுத்த ஆவியானவர் உலகத்தை கண்டிக்கிறாரு, நியாயந்தீர்ப்பு சொல்கிறாரு, நீதியை சொல்கிறாரு, பாவத்தை குறித்து கண்டிக்கிறாரு. இவை எந்த ஊழியக்காரங்கிட்ட இருக்கோ, எந்த ஊழியக்காரன் பேசுகிறானோ அவனுக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறார் என்பதை இதை வச்சு புரிஞ்சுக்குங்க. கனிகளினாலே அதான் ஆவியின் கனிகள் அவனுக்குள்ளே இருக்கான்னு பாருங்கள். அந்நிய பாஷை பேசுகிறதுனால நம்பிடாதீங்க. இந்த கனிகள் கிரியைகள் அவங்ககிட்ட இருக்கா என்பதை செக் பண்ணுங்க. ஆகவே நீங்கள் இனி என்னை காண மாட்டீங்க. 10ஆம் வசனத்தில் நான் பிதாகிட்ட போகிறேன். இந்த உலகத்தின் அதிபதி நியாயந்திருக்கப்பட்டதுனாலே நியாயந்திருப்பு குறித்து கண்டித்து உணர்த்துவார் ஆவியானவர். யோவான் 14:30 உலகத்தின் அதிபதி யார்? சாத்தான் போட்டிருக்கு. உலகத்தின் அதிபதி வர்றான். ஆண்டவர் சிலுவிலே அவன் தலையை நசுக்க போகிறாரு. அதான் நியாயந்திருப்பு, அவனுக்கு கிடைக்கிற நியாயந்திருப்பு. ஏன் சாத்தானை வலு சொற்பம்னு ஏன் சொல்லியிருக்குன்னா, வலு சொற்பம் தலையை நசுக்கிட்டா அந்த வலு சொற்பம் சாகாது, வால் நெளிஞ்சிக்கிட்டே இருக்கும், உடம்பு நெளிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஏன்னா சர்ப்பம் அப்படி. அது மாதிரி பிசாசு சிலுவில் நசுக்கிட்டாருன்னு சொல்கிறீங்களே, ஒரு ஸ்திரீயின் வித்து உன் தலையை நசுக்கும்னு சொல்லி வசனம் இருக்குது, செஞ்சிட்டாருன்னு சொல்கிறீங்களே. இன்ன வரைக்கும் பிசாசு கிரியை நடந்துக்கிட்டு தானே இருக்குது. என்னன்னு கேட்டால் அதான் அந்த பாம்பு. சீக்கிரம் தலையை நசுக்கியாச்சு, சக்தி கிடையாது, பல்ல பிடிக்கிட்டாரு, ஆனால் நெளிஞ்சிக்கிட்டு இருக்கு. அந்த சக்தி இன்ன வரைக்கும் இருக்குது. கொஞ்சம் காலம்தான் உண்டு தெரிஞ்சு. வெளிப்படுத்தல் 12:12 பரலோகங்களே சந்தோஷப்படுங்க, பூமியிலே அதில் குடியிருக்கிறவங்களும் ஐயோ பிசாசி கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு அறிந்து உங்களிடத்தில் இறங்குறபடியால் உங்களுக்கு என்ன வரும்? ஆபத்து வரும்னே இங்கே போட்டிருக்கு. அதனால இந்த பூமியில் கடைசி காலம் பிசாசிக்கு சாகிற காலம் வந்துருச்சு. அதனால் தீவிரமாக இன்றைக்கி ஊழியர்களை பயன்படுத்துகிறான். அவன் அடியாட்களை, அவனுடைய கள்ள ஊழியர்களை சபையில் விட்டு குத்து நடனம், கும்மாங்குத்து, சினிமா பாட்டு பகிரங்கமாக பாடுறான்னா என்ன அர்த்தம்? அந்த அளவில் இன்றைக்கி உலகம் சபைக்குள்ளே நுழைஞ்சிருச்சு. ஆகவே தேவ பிள்ளைகளே ஜாக்கிரதையாக இருங்க, கர்த்தரை பிடிச்சிக்குங்க. இப்போ பிரசங்கம் பண்ணுறதுனால என்னைய நம்பிடாதீங்க, என்னைய போய் என்கிட்ட வந்துடாதீங்க. கர்த்தர்கிட்ட உங்களை தள்ளி விடுறேன், அவரை பிடிச்சிக்குங்க. ஆகவே சக்தி ஆவியாகி அவர் வரும்போது எல்லாத்தையும் சொல்லுவார் அப்படின்னு சொன்னதை நான் திரும்ப சொன்னேன். ஆனால் திரும்ப நான் வருவேன். அதில் 19ஆம் வசனத்தில் இதை குறித்து சீசர்கள் கேட்கும்படி விரும்புகிறாங்க. ஏன் சொல்கிறாரு, என்னை கொஞ்சம் காலம் காணாமல் போவீங்க, திரும்ப நீ பார்ப்பீங்க. 20
மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களை சொல்கிறேன், நீங்கள் அழுது புலம்புவீங்க, உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் என்னாகும்? சந்தோஷமாய் மாறும். இது முழு காரியத்தை சொல்லாமல் இந்த ஒரு வசனம் மட்டும் ஜூ பண்ணி பெருசாக போட்டு உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும்னு எல்லா கூட்டங்களையும் போட ஆரம்பிச்சிட்டாயா. இன்றைக்கி எல்லாம் இந்த வசனத்தை பார்த்து ஆகா நம்ம துக்கம் சந்தோஷமாக மாறப்போகுது போடுன்னு சொல்லி எல்லாம் வர்றாங்க. யோவான் 16:20 கொட்டைகளுத்தாக போடுவாங்க. சிலர் இப்போ அதையும் எடுத்து கண்டுபிடிச்சிருவாங்கடான்னு சொல்லி அந்த வசனமே போடுறதில்ல. இப்போ ஏன்னா கண்டுபிடிச்சிருவாங்கன்னு. இதனுடைய உண்மை தத்துவம் என்னென்னா, 6ஆம் வசனத்தில் அவங்க இருதயம் துக்கமாக இருக்குது, இந்த பாருங்கள் அந்த துக்கம் தான் சந்தோஷமாக மாறும்னு சொன்னார். அதுக்கு உதாரணமாக ஒரு சிறிய சொன்னார். பிரசவ காலம் இருக்கும்போது வருத்தப்பட்டு அலறா, குழந்தை பிறந்த போது ஆகா நமக்கு ஒரு வாரிசு கிடச்சிருச்சேன்னு சொல்லி அந்த பிள்ளைய முகத்தை பார்த்து சந்தோஷப்படுறான். அந்த சந்தோஷத்தை அதுக்கு பிறகு ஒருவனும் எடுத்துக்கொள்ள மாட்டான். அது ஓலப்போ நீங்கள் துக்கப்படுறீங்க, ஆனாலும் திரும்ப நான் வருவேன், உங்களை பார்ப்பேன், அப்பொழுது உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆகவே உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும்னு சொல்கிற அந்த வசனத்துடைய அர்த்தம் என்ன? இயேசுவை திரும்ப என்னைக்கு முகமுகமாய் விசுவாசிகள் பார்க்குறார்களோ அன்னைக்கு தான் அவங்க துக்கம் சொல்லுங்க சந்தோஷமாக மாறும். இன்றைக்கி உள்ளவன் ஊழியக்காரன் சுவிசேஷக்காரன் சொல்கிறானா? இல்லை. உங்கள் கடன் தொல்லை மாறிடும், உங்கள் கண்ணீர் துடைப்பார், உங்கள் லோன் அடைக்கப்படும், உங்களுடைய குடும்பம் இப்படி ஆகியிருக்கு, பிரிஞ்சிருக்கு, ஒன்று சேர்ந்துடும், இந்த மாதிரி வீடு கட்டப்படும், இந்த மாதிரி நிலம் வாங்கப்படும். இதெல்லாம் உலக காரியம் இல்லையா? இந்த துக்கம் உலக துக்கம் அவங்களுக்கு மரணத்தில் போய் முடியுது. இவன் சொல்லாமல் மாற்றி சொல்கிறான், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும், மரணத்தில் முடியும்னு வசனம் இருக்குது. 2 கொரிந்தியர் எடுங்க 7:10. 2 துக்கம் இருக்குது. முதல்ல தெரிஞ்சு இதையே புரிஞ்சிக்கிறதுக்கே சக்தி இல்லைன்னா அவன் என்னடா விசுவாசி ஊழியக்காரன்? 2 கொரிந்தியர் 7:10 படிங்க. தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதுக்கு ஏதுவில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவாக மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகீக துக்கமோ என்ன உண்டாக்கும்? மரணத்தை. லௌகீகன்னா உலகம். என்னத்தை புசிப்போம், என்னத்தை சாப்பிடுவோம், எப்படி உடுப்போம், எப்படி நாளைக்கு என்ன, இந்த வீடு என்ன கட்டுறது, அந்த கல்யாணம் எல்லாம் டைவர்ஸ் ஆகிடுச்சு, அந்த கோர்ட்டு காரியம் இருக்குது, இதெல்லாம் உலகம். இதில் துக்கம் வரும். இந்த துக்கம் எங்கே போய் முடியும்? உனக்கு மரணத்தில் முடியும்னு எவையா சொல்கிறான்? உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் வாங்கடான்னு சொன்னோம்னே லட்சக்கணக்கில் கூடுறானே, எல்லாம் ஆவிக்குரிய தேவனுக்கேற்ற துக்கத்தில் கூடுறானான்னு கேட்குறேன். சொல்லுங்க, எவனாவது இத்தனை பேர் வந்துருக்கீங்க உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும்னு வசனத்தை வச்சு நீங்கள் சொல்கிறீங்க, யாராவது தேவனுக்கேற்ற துக்கத்தில் வந்திருக்காங்களான்னு கேளுங்க. ஒரு ஆளும் சொல்ல மாட்டேன். ஊழியக்காரன்னு சொல்லி கொடுக்குறதும் இல்லை, அப்படின்னா கூட்டம் வராதில்ல. இப்போ நான் பேசுகிற மாதிரி பேசுனா எவனும் வரமாட்டான். அதனால அவங்க என்ன செய்வாங்க? வசனத்தை பொறுக்கி, அந்த பொறுக்கிய வசனத்தை இப்போ பொறுக்கி என்ன செய்வாங்க? தெய்வ வசனத்தை ஆதாயமாக மாற்றி ஜனங்களை கவர்றதுக்காக உலக காரியங்களை சொல்லி அவங்கள ஆறுதல்படுத்துகிறாங்க. அவையும் அது தற்கூரியாக இருந்து அது தெரியாமல் அப்படியே நம்பிட்டு போகிறான். இவனுக்கு பணம் கொடுக்குறான், கூட்டம் கொடுக்குது. இந்த மாதிரி ஆளு எப்படிடா பரலோகத்துக்கு வர முடியும்? எப்படி அவன் உண்மை உள்ள ஊழியர்கள் கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தா நீ எப்படி சொல்ல முடியும்? பவுலே, நீ ரோமாபுரியிலையும் சாட்சி கொடுக்கணும். இங்கே கொடுத்த மாதிரி பவுனுடைய பிரசங்கம் எப்படி இருந்தது? எத்தனை கல்லறி, எத்தனை விரட்டு, எத்தனை போராட்டம். வேதபாரகரே பரிசெய்கிறே உங்களுக்கு ஐயோன்னு சொல்லி 23 அதிகாரம் மத்திய 23 அதிகாரம் முழுவதும் சொன்னார். இன்றைக்கி எவன் சொல்கிறான்? இன்றைக்கி இயேசுவை பின்பற்றுவது யார்? யோவான் 12:26 சொல்கிறாரு, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தா அவன் சொல்லுங்க என்னை பின்பற்ற கடவான். இன்றைக்கி அதை எடுத்துட்டானே, மாற்றிட்டான்ல. ஒருவனுக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனம் பண்ணுவார்னு சீசர் போட்டு மாற்றிட்டான். அதை உண்மையாக வசனம் முழுமையாக படி. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவன் என்ன செய்யணும்? என்னை பின்பற்றணும். இயேசுவை பின்பற்று. இயேசுவை பின்பற்றுவது போல
நிச்சயமாக பாடு வரும், கஷ்டம் வரும், துன்பம் வரும். சபை துன்பப்படுத்துவாங்க, விரட்டுவாங்க. ஏன்னா அவன் மதவெறி உள்ளவன், உலகத்தான். அவனுக்கு ஏற்றபடி நீ பேச மாட்டாங்கிற, அவன் மனசுக்கு இதமாக சொல்ல மாட்டாங்கிற, அவன் பாவத்தை கண்டிக்கிற, நீதியை கண்டிக்கிற, நீ செய்கிறது சரியில்லைன்னு சொன்னால். இப்போ யோவான் சாண்டகன் அதுக்கு தானே சிறையில் இடப்பட்டான், வெட்டப்பட்டான். சொல்ல போனால் சிறைச்சேதம் தலையை வெட்டியே கொண்டான். அந்த மாதிரி இன்றைக்கி உண்மையுள்ள ஊழியர்களே கிடைக்கிறது அருது, ரொம்ப அருது. நான் கூட இப்போ முழுசாக சொல்லிட்டேன்னு சொல்ல முடியாது. ஏதோ 100ல் ஒரு கொஞ்சம் சொல்லிக்கிட்டு இருக்கேனே தவிர முழுசாக சொன்னால் என்றைக்கோ காலி பண்ணியிருப்பாங்க. இன்னும் சொல்ல போகிறேன், அதுக்காக நான் மறைக்கலை. எனக்கு வர வர வெளிச்சங்கள் வர வர ஆண்டவர் எனக்கு இதில் வசன வெளிச்சம் வர வர புரிதல் உண்டாக சொல்லிக்கிட்டே போகிறேன் தவிர முழுசாக நான் இன்னும் சொல்லலை. ஏன்னா முழுசாக சொல்லக்கூடிய கிருபை எனக்கு ஆண்டவர் தருவார். ஒரு 100ன்னா ஒரு 60-70 வந்திருக்கிறேன். இன்னும் நான் செய்ய வேண்டிய பிரயாணம் நிறையா இருக்குது, நான் சொல்ல வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது. அது மாதிரி இப்போ நீங்கள் துக்கப்படுறீங்க, ஆனால் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். உங்கள் இருதயம் அந்த சந்தோஷத்தை எவனும் எடுத்துக்கிற மாட்டான். அதனால் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறார். இயேசு கிறிஸ்து திரும்ப வரும்போது என்கிட்ட ஒன்றையுமே கேட்க மாட்டீங்கன்னு சொல்கிறார். அந்த வசனத்தை படிங்க, 23. அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீங்க. மெய்யாகவே நான் உங்களை சொல்கிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு நிச்சயமாக தருவார். இது வரைக்கும் என் நாமத்தினால நீங்கள் ஒன்றும் கேட்கல, கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீங்க. இந்த வசனம் பாருங்கள், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். பாட்டே பாடி ரொம்ப பிரபலமாயிடுச்சு அந்த பாட்டு. யோவான் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் அந்த வசனம் இருக்குது, கேளுங்கள் தட்டுங்கள் தேடுங்கள்னு. எதை கேட்க சொல்கிறாரு? அதில் 11ஆம் வசனத்தில் நன்மையானது கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா, அதை கேளுங்கன்னு சொல்கிறாரு. லூக்கா 13ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, லூக்கா 11:13 பாருங்கள். அந்த நன்மையானது என்ற இடத்துல அங்கே என்ன போட்டிருக்கு? பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா அப்படின்னு போட்டு. தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகளுக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா. அதை கேட்க சொல்கிறாரு, அதான் தேட சொல்கிறாரு, தட்ட சொல்கிறாரு. அங்கே மத்தேயில் கிடையாது, இதில் இருக்குது. அதனால் ஒன்றை வச்சுக்கிட்டு தூங்கக்கூடாது. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், படித்து பாருங்கன்னு இல்லை, ஆராய்ச்சி பண்ணுங்கள். அங்கே கொஞ்சம் இருக்கும், இங்கே கொஞ்சம் இருக்கும். ஆவியானவர் அதை இணைப்பார். முழு சென்டென்ஸ் அதுக்கு தானே ஒரே சரித்திரத்தை 4 பேர் எழுதுகிறாங்க. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். ஏன் ஒரே சரித்திரத்தை 4 பேர் ஏன் எழுதுனான்னா, அவன் விட்டது இவன் எழுதுவான், இவன் மறந்தது அவன் எழுதுவான், இவன் எழுதுவான். முழுசாக பார்த்தீங்கன்னா ஒரே சத்தியம் கிடைக்கும், ஒரே சரித்திரம், ஒரே உபதேசம், நூல் வச்ச மாதிரி கரெக்டாக இருக்கும். ஆகவே வேத வாக்கியங்கள் பரிசுத்த ஆவியினாலே அருளப்பட்டிருக்கு. அதனால் பிதாவிடத்துக்கு நான் வந்திருக்கேன். 28 அங்கேயே திரும்ப போகிறேன்னு சொல்கிறார். இங்கே பாருங்கள், அது குழப்பவாதி அல்ல இயேசு, உண்மையை சொல்கிறார். ஆகவே நீங்கள் சிதறண்டு போகக்கூடிய காலம் வரும். 32 இதோ நீங்கள் சிதறண்டு அவன் தன் இடத்துக்கே போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. ஆனாலும் நான் தனித்திறேன், என் பிதா என்னோடு இருக்கிறார். ஏன்னா தனித்தில்லை, நான் என்னோடு இருக்கிறார். சீசர்கள் கெச்சமனே தோட்டத்தில் என்னை இப்போ ஜெபம் பண்ணும்போது யூதாசு காட்டி கொடுத்துட்டான். எல்லாம் ரெடியாக ரோம போர்ச்சர்கள் பிடிக்க போகிறாங்க. இயேசுவுக்கு தெரியுது, என்னை தனியாக விட்டுருவீங்க, மேப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியில் அதான் சொல்கிறாரு. மரணம் வரப்போகுது, எனக்கு பாடு வரப்போகுது, எல்லாரும் விட்டுட்டு போக போகிறீங்க. ஆனாலும் நான் தனித்திறேன், என் பிதா. எத்தனை பேர் உயிருக்கு உயிர் பழகி சிநேகிதர்னு சொன்னாலும் கூட எல்லாரும் கைவிட்டாலும் இயேசு கலங்கலை, பயப்படலை, பதறலை. ஏன்னா என்னோடு இருக்கிற என் பிதா என்னிலும் பெரியவராக இருக்கார், அவர் என்னோடு இருக்கார், நான் தனித்திறேன். எப்போ பதறினார்னா, சிலுவையில் கைவிட்டார் பாருங்க பிதா. உலகத்தின் பாவத்தையெல்லாம் சுமந்து தீர்க்க தேவாட்டுக்குட்டியாய் பாவிக்கு பாவியா சாபத்துக்குள்ளாளர்களா சிலுவையில் தொங்கும் போது பாவத்தை பாராத அந்த தேவன் நீதி உள்ளவராக இருப்பதனாலே
குமாரண்டு பாராமல் நமக்காக கைவிடப்பட்டார். அந்த நேரத்தில் தான் ஐயா பதறினார், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். அந்த நேரத்தில் அவர் பிதா அப்பான்னு சொல்கிறதுக்கு உரிமை இல்லை, குற்றவாளியாக இருக்கார். இப்போ எல்லாருடைய அக்கிரமங்களையும் உலக பாவங்களெல்லாம் சுமந்து தேவனே கைவிட்டார். அப்போ தான் பதறினாரே தவிர அதுக்கு கடைசி வரைக்கும் எத்தனை தோழர்கள் உயிருக்கு உயிராக நேசித்தவங்க போனாலும் அவர் கவலைப்படலை. ஒரே தடவை தான் பதறினார். அதுபோல் தேவ பிள்ளைகளே, உங்கள் உற்றார்கள், உறவினர்கள், சொந்தக்காரங்க, ஊழியக்காரங்க, உயிருக்கு உயிராக பழகினவங்க எல்லாம் துரோகம் பண்ணாலும் மறந்தாலும் உங்களை விட்டு போனாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க. என் தேவன் என்னோடு இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அதுக்கு ஒரு நிபந்தனை இருக்குது. எபிரேயர் 13:5 படி, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகளை போதும் என்று எண்ணுங்கள், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறாரு. எல்லாருக்கும் சொல்லலை. பண ஆசை இல்லாமல் இருக்கிறது போதும் நினைக்கிறவனுக்கு அந்த வசனம் படிக்கும். எல்லாமே வாக்கு தத்தங்கள் அடிப்படையில் தான் வசனங்கள் இருக்கே தவிர எல்லாருக்கும் அது அது ஆகாது, எல்லாத்துக்கும் பிடிக்காது, எல்லாத்துக்கும் அது இதாகாது. அதனால் இங்கே பழம் வாங்குங்க பழம் வாங்குங்க பழம் வாங்குங்கன்னா காசு இருக்கிறவனுக்கு தான் அந்த பழம் காசு கொடுத்து வாங்க முடியும். பழம் வாங்குங்கன்னு சொன்னீங்களே, சும்மா கொடுப்பானா? நீங்கள் தானே பழம் வாங்கணும். இப்போ இருக்குது, பழம் வாங்குங்க, ஆனால் காசு கொடுங்க. அதுபோல் கிரயம் செலுத்துங்க. ஏசு அந்த கிரயத்தை செலுத்துறதுனால அவரை விசுவாசித்தாலே போதுமானது. எப்படி? தேவகுமாரன்னு விசுவாசிப்பது தான். தேவகுமாரன் விசுவாசிக்கும் போதே தேவன் வேறன்னு வந்துடுது, இயேசு குமாரன் வந்துடுது. வேறொரு ஆவியானவர்னு சொல்லும் போது அது வேறொரு நபராக ஆவியானவரை சொல்கிறத நம்ப வேண்டியதாயிரும். இந்த அடிப்படையில் தான் நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்டதை விசுவாசத்தில் தான் ஏற்றுக்கிற முடியுமே தவிர நம்ம அறிவை வச்சு அலசி அறிவை வச்சு நிதானிக்கிற காரியம் அல்ல. சில விஷயங்கள் நம்ம அறிவுக்கு பொருந்திருக்கலாம், தெய்வீக காரியங்கள்லாம் அப்பாற்பட்டதாக இருக்கும். நீங்கள் அநேக விஷயம் நான் சொல்ல வேண்டியது இருக்கும், நீங்கள் தாங்க மாட்டீங்கன்னு சொல்கிறார். அதனால் பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைவீங்க, அப்போ தான் தாங்குவீங்கன்னு சொல்கிறார். இந்த உபதேசங்கள்லாம் சொல்லிவிட்டு அப்புறம் கடைசியில் 33 என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாகும்படி இதெல்லாம் சொல்லியிருக்கேன். உலகத்தில் உங்களுக்கு என்ன உண்டு? செழிப்பு உண்டுன்னு சொல்லலை. உலகத்தில் செழிப்பு உண்டு, கார் பங்களா உண்டு, கேட்டதெல்லாம் கிடைக்கும் இங்கே சொல்லலை. இயேசு பொய் சொல்லாதவர். என்ன சொல்கிறாரு? உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அதான் அதில் உள்ள பாயிண்ட். உலகத்தை நீங்கள் ஜெயிக்கிறீங்க, எங்களுக்கு என்ன அதில், நாங்கள் உபத்திரத்தில் சிக்கிறோம் அப்படின்னா அவர் சொல்கிறாரு, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று 1 யோவானில் 5:4 இருக்குது. அதில் 5ஆம் வசனத்தில் இயேசுவை தேவனுடைய குமாரன் விசுவாசிக்கிறவன் நன்றி உலகத்தை ஜெயித்தவன் யார்? அந்த கேள்வி. ஆகவே இயேசுவை தேவகுமாரன் நீ விசுவாசித்தாலே உலகத்தை ஜெயித்த மாதிரி தான். பவுல் சொல்கிறான், நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே நாம் முற்றும் ஜெயம் கொள்ளுகளாக இருக்கிறோமே அப்படின்னு சொல்கிறான். ஆகவே தேவ பிள்ளைகள் ஜெயிக்கிறவங்க தான், உலகத்தை ஜெயிக்கிறவங்க தான். உலகம்னா என்னன்னு தெரியுமா? 1 யோவான் 2:16 போட்டிருக்கு, மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையுமாகிய இவைகள் எல்லாம் உலகத்தில் உண்டானது, பிதாவினால் உண்டானதல்ல. அதனால 15ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, உலகத்திலையும் உலகத்தில் உள்ளவர்களையும் அன்பு கூறாதீர்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவரிடத்தில் பிதாவின் அன்பு இல்லைன்னு இருக்குது. அது 17ஆம் வசனத்தில் உலகமும் அது ஆசை இச்சையும் ஒழிந்து போகும், தேவனுடைய சித்தத்தைப்படி செய்கிறவனோ என்றென்றும் பிழைப்பான், நிலைச்சி நிற்பான்ற. அதனால் தேவ சித்தம் செய்வது தான் முக்கியமே தவிர உலகத்தில் அன்பு கூறுறதல்ல. உலகத்தில் அன்பு கூறுறவே விபச்சாரன்னு போட்டிருக்கு. யாக்கோப்பு 4:4 விபச்சாரனே விபச்சாரிகளே, உலக சிநேதம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? உலகத்துக்கு சிநேதமாக இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகஞ்சனாக இருக்கானே போட்டிருக்கு. அதனால் நம்ம உலகத்தில் இருக்கிறோம், ஆனால் உலகத்தான் அல்ல. தாமரையில் தண்ணியில் இருந்தாலும் தண்ணி ஒட்டாது. இந்த பாவ உலகத்தில் இருக்கிறோம், மோசமான உலகத்தில் தான் இருக்கோம், ஆனால் உலகத்தான் கிடையாது. நாம் தேவனுடைய பரலோகவாசிகள்.
பிலிப்பியர் 3:20 பவுல் சொல்கிறான், நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது, அங்கேருந்து கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இரட்சகர் வர எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்னு சொல்கிறான். கொலோசியர் 3:1-2 தேவனுடைய வலது பாசத்தில் வீட்டிற்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளையே தேடுங்கள். 2 பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளையே நாடுங்கன்னு இருக்கு. அப்போ கிறிஸ்தவர்கள் உண்மையான தேவ பிள்ளைகள் உலகத்தில் இருந்தாலும் அவங்க உலகத்தான் அல்ல. ஆகவே பரலோக தேவனை நோக்கித்தான் நம்ம கண்கள் ஏறெடுக்கிறோமே தவிர பூலோகத்தில் இல்லை. யோவான் 17 சீக்கிரம் சொல்லி முடிக்கிறேன். அது ஃபுல்லாக ஜபந்தான். அது வீட்டில் போய் வாசிக்குங்க. ஆனாலும் உங்களுக்கு சில விஷயங்களை சுட்டி காட்டுறேன். 17:1 இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து 2 பிதாவே என்று கூப்பிடுறாரு. அதான் பரமண்டலங்களில் உள்ள எங்கள் பிதாவேன்னு சொல்லி கொடுத்தாரு. நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், பரமண்டலத்தில் இருக்கிறார். அதனால நம்ம கண்களை வானத்துக்கு ஏறெடுக்கணும். பழைய ஏற்பாட்டில் இந்த சத்தியம் இல்லை. தானியேல் 6:10 ஜன்னலை திறந்து எருசலேமை நோக்கி தான் அவன் ஜெபிச்சானே தவிர பரலோகத்தை நோக்கி ஜெபிக்கல. ஒரு சிலர் செஞ்சாங்களே தவிர மற்றபடி முழுசாக அவன் எண்ணம் முழுவதும் கோயிலில் தான் இருந்துச்சு. கோயில் ஜெருசலேமு கோயில் கோலம். அதனால தான் இயேசு ஒரு கல்லின் மேல் கல்லிடாதபடி எல்லாம் இடிக்கப்பட்டு போகும். இயேசுவை விட அதிகமாக நீ எதை யோசிக்கிறியோ நினைக்கிறியோ அது உங்ககிட்ட இருந்து பிடுங்கப்படும், அழிக்கப்படும். அப்போ தானே ஏன் என்னை நோக்கி பார்ப்ப? நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறாரு. கையினால் கட்டப்பட்ட கோயிலில் அவர் வாசம் பண்ணுறதில்லைன்னு தேவான்னு சொல்கிறான். கல்லறிஞ்சு கொண்டாங்க அவனை. உண்மை தானே அது? பவுல் சொல்கிறான், நீங்களே அந்த ஆலயம், உங்களுக்குள்ளே அவர் இருக்கிறாரு. ஆனால் உண்மையாக இருக்கிறது பரலோகம். அங்கேருந்து நேரடி கனெக்ஷன் போய் டெலிஃபோன் பேசுகிற மாதிரி தூரத்துலேருந்து அமெரிக்காவிலேருந்து பேசுகிறோம். இங்கே பேசுகிற மாதிரி நீங்கள் பரலோகத்திலேருந்து நம்ம இங்கேருந்து ஜெபத்தின் மூலமாக பேசுகிறோம். ஜெபம் தான் டெலிஃபோன். அது இடையில கட் ஆகுதுன்னா வானமண்டலம் பொல்லாத ஆவி சேனைகள் இருக்குது, அதை முருகடித்து அங்கே கனெக்ஷன் கொடுக்குறது கொஞ்சம் கஷ்டம்தான். அதிகமாக சொல்ல நேரம் இல்லை. ஆகவே பிதா பரலோகத்தில் இருக்கிறார். நம்முடைய ஜெபம் பரலோகத்தை நோக்கி தான் இருக்கணுமே தவிர கோயிலை நோக்கி வனாந்தரத்தை நோக்கி அந்த மலையை ஒருத்தன் வச்சுருக்கான், அந்த ஜெருசலேமுக்கு வாங்க, அந்த தண்ணியில் முங்குங்க, இங்கே அமாவாசை ஜெபம் நடக்குது இங்கே வாங்க, இங்கே ஒருத்தன் முழுகிற ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கா, இங்கே நடுநீச ஜெபம் போங்க, தப்பு இல்லை. ஆனால் தேவன் அங்கே இல்லை. தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். உன் கண்களை வேறெடுத்து பரலோகத்தை நோக்கி தான் பார்க்கணும். இயேசு அதுதான் நமக்கு முன்மாதிரி. அவர் அருமையாக ஒரு வார்த்தை ஜெபத்தில் சொல்கிறார் பாருங்க. 3 ஒன்றான மெய்தேவனாகி உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே என்னது? நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் தான் ஏன் முக்கியம்? உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டிருந்தாலும் தன் ஜீவனை அவன் நஷ்டப்படுத்தினா அவனுக்கு என்ன லாபம்? அதற்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்னு மத்தேயு 16:26 இருக்கு. என்னத்தை கொடுக்க, என்ன எல்லாம் பதில் சொல்லுங்கள். ஆகவே உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி எல்லாம் நாளைக்கு பார்த்துக்குருவோம் கடவுளை, பின்பு ஆத்மாவை பார்த்து சொல்கிறவன் மதிகேட முட்டா பையன் சொன்னார். லூக்கா 12:20 மதிகேடனே உன் ஆத்மா இந்த ராத்திரியில் எடுத்துக்கொள்ளப்படும், நீ சேகரித்தவில் யாருடையதாகும் கேள்வி. அதுலேயே 15 சீசனில் பார்த்து சொல்கிறாரு, பொருளாசை குறித்து எச்சரிக்காருங்க. ஒருவனுக்கு திரளான ஆஸ்தி இருந்து அவனுக்கு அது என்ன இல்லை? ஜீவன் அல்லன்னு சொன்னார். ஜீவன் முக்கியம். இந்த ஜீவனை பெறுவதற்கு ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும். ஒன்றான மெய்தேவன் சொல்கிறது யாரு? இயேசு சொல்கிறாரு, நான் சொல்லலை. இயேசு என்ன சொல்கிறாரு? ஒன்றான மெய் கடவுள்னு யாரை சொல்கிறாரு? தேவனை சொல்கிறார், பிதாவை சொல்கிறாரு. 2வது அவரால் அனுப்பப்பட்ட இயேசுவையும் அறிவது. அவரை மட்டும் அறிஞ்சால் போதாது, இவரையும் அறியணும். எப்படி அறியணும்? தேவகுமாரன்னு அறியணும். அவர் எப்படி அறியணும்? பிதா என்று அறியணும். இதுதான் நித்திய ஜீவன் சொல்கிறார். இந்த 2 அறிஞ்சாலே வேறொரு தேற்றரவாளனை ஆவியானவரை கண்டிப்பாக அந்த 2 பேர் சாட்சி கொடுக்கும்போது அவரை ஏற்றுக்கிட்டு தான் தீரணும். அது இவன் புத்திக்கு எட்டாது, உலகம் அதை அறியாதுன்னு சொல்கிறார். பரிசுத்த ஆவியானவரை உலகம் அறியாது. உலகம் அறியாத போது உனக்கு எப்படி தெரியும்? விசுவாசித்தான் நீ ஏற்றுக்கிற மொழி தவிர உன் அறிவுக்கு புலப்பட்டது அல்ல. ஆகவே இயேசு உலகம் உண்டானது முதற்கொண்டு உம்மிடத்தில் எனக்கு ஐக்கியம் இருக்குன்னு சொல்கிறார். 5 பிதாவே, உலகம் உண்டாகிறதுக்கு முன்னையே உம்மிடத்தில் எனக்கு உண்டா இருக்கிற மகிமையில் இப்பொழுது நீர் என்னை என்ன செய்யுங்க? மகிமைப்படுத்துங்க.
நீர் உலகத்திலிருந்து தேர்ந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷரை உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். அவர்கள் உம்முடையவர்களாக இருக்கிறார்கள். அவர்களை எனக்கு தந்தீர். அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். வசனத்தை கை கொள்றவங்கெல்லாம் தேவ பிள்ளைகள். அவங்க இயேசு கையில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏசு சொல்கிறாரு, என் கரத்திலிருந்து யாரும் உங்களை பிடுங்க முடியாதுன்னு சொல்கிறார். என் கரத்திலிருந்து ஆடுகள் ஒரு ஆடு கூட எவனும் பிடுங்க முடியாது. நீ வசனத்தை கை கொண்டா தேவன் கரத்தில், இயேசுவின் காயப்பட்ட கரத்தில் இருக்கிறேன்னு அர்த்தம். உங்களை எந்த சக்தியினாலும் பிடுங்க முடியாது, அசைக்க முடியாது. ஏன்னா அவர் கரத்தில் இருக்கீங்க. ஆகவே தேவ பிள்ளைகளே, உலகத்துக்காக அல்ல. 9ஆம் வசனத்தில் உலகத்துக்காகவே இயேசு ஜெபிக்கலையே. 9ஆம் வசனம், நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். அதாவது இயேசு விசுவாசித்த சீசர்களுக்காக ஜெபிக்கிறாரு, உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல். அந்த வசனம் பாருங்கள், நல்லா ஜூம் பண்ணி பெருசாக வச்சுக்கோங்க. நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். ஏன்னா அவர்கள் உம்முடையவளாக இருக்கிறார்களே, உம்முடைய மக்களாக, அவங்களுக்காக தான் நான் ஜெபிக்கிறேன், உலகத்துக்காக ஜெபிக்கலை. இன்றைக்கி உலகத்துக்காக ரொம்ப கவலைப்படுறான். தங்க விலை ஏறிச்சான், ஸ்பெஷல் ஜெபம். தங்க விலை தேவை ஏறினான்னா இறங்க, உனக்கு என்னடா, தண்ணி வறண்டு போச்சான், தண்ணி, ஐயோ தண்ணி இல்லை, எல்லாம் வறுமை. இந்த உலக காரியங்களுக்கு ஜெபிக்கிறான். ஆனால் இயேசு அப்படி ஜெபிக்கலை, உலகத்துக்காக ஜெபிக்கலை, சீசர்களுக்காக ஜெபித்தார், தம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபித்தார். ஏன் அப்படி ஜெபித்தார்? என்ன காரணம்? 16, அதுலேயே 16 என்ன போட்டிருக்குன்னா, 16ஆம் வசனம் பாருங்கள். அதுலேயே, நான் உலகத்தால் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. இந்த பாருங்கள், ரொம்ப அருமையாக சொல்கிறேன். நான் உலகத்தான் அல்ல, உலகத்தில் தான் இருக்கேன், ஆனால் உலகத்தான் அல்ல. நான் பரலோக தேவனுடைய பிள்ளை, அங்கே தான் போக போகிறேன். அங்கேருந்து வந்தேன், அங்கேருந்து தான் போக போகிறேன். இந்த உலகம் எனக்கு சொந்தமானதல்ல. அது மாதிரி என்னை ஏற்றுக்கொண்ட விசுவாசிகளே, சீசர்களும் உலகத்தில் இருந்தாலும் உலகத்தான் அல்ல. அதனால் அவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன்னு சொல்கிறேன். இந்த ஜெபத்தை நல்லா கேளுங்க, ரொம்ப அருமையாக இருக்குது. இன்னொரு விஷயம் பாருங்கள், ரொம்ப அருமையான ஒரு காரியம். 20ஆம் வசனத்தில், நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினாலே என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன். இந்த வசனம் ரொம்ப முக்கியமானது. அதாவது நான் அப்போஸ்தலர்களுக்காக மாத்திரம் ஜெபிக்கலை, இவங்க வார்த்தையினால என்னை யார் யார் விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்காகவும் ஜெபிக்கிறேன்னு அன்னைக்கே ஜெபம் பண்ணிட்டார். அந்த ஜெபம் கண்டிப்பாக இயேசுவின் ஜெபம் கேட்கப்படும் இல்லையா? இன்றைக்கி இந்த அப்போஸ்தலர்கள் எழுதியிருக்காங்க, யோவான் எழுதியிருக்காங்க, நிருபங்கள் முழுவதும் அப்போஸ்தலர்கள், புதிய ஏற்பாடு முழுவதும் அப்போஸ்தலர்கள் எழுதியிருக்காங்க. இந்த எழுதப்பட்டதை நீ நம்பி விசுவாசித்து அவரை நீ ஏற்றுக்கொள்ளும் போது உங்களுக்காக அன்னைக்கே அவர் ஜெபிச்சிட்டார். அந்த ஜெபம் உங்களுக்கு பலிக்கும், நிச்சயமாக பலிக்கும். இந்த வசனப்படி பலிக்கும். யார் ஜெபிக்கணும்னு நீங்கள் வந்து தொங்க வேண்டிய, ஐயா எங்களுக்காக ஜெபிங்க, எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஒரு ஆள் கண்ணீரோடு ஜெபம் பண்ணுவோம் உங்கள் பிள்ளைகளுக்காக. இவன் சொந்த பிள்ளைக்கே கண்ணீர் வராமல் இருக்குது, அவன் இன்னொரு பிள்ளைக்கு கண்ணீரோடு ஜெபிக்கிறான்னு பணம் கட்டுறான்னு சொல்கிறான். இவ்வளோ ரூபாயை கட்டுங்க. என்னமோ இளவு வீட்டில் அந்த மாரடிக்கிற மாதிரி காசை வாங்கிட்டு ஒப்பாரி வைப்பாங்க கிராமங்களில், கூலிக்காக அழுகிறது. அந்த மாதிரி இவன் கூலியை வாங்குகிறான், சம்பளத்தை வாங்குகிறான். ஆஸ்பத்திரி மாதிரி 24 மணி நேரம் ஜெபம்னு சொல்லி இவன் ஆஸ்பத்திரியால் நடத்துகிற இந்த மாதிரி பண வசூலுக்காக கண்ணீரோடு ஜெபிக்கிறேன்னு பொய் சொல்கிறான். அதனால் இன்றைக்கு உள்ள ஊழியர்களை தயவு செய்து நம்பாதீங்க. என்னையும் சேர்த்து சொல்கிறேன், இயேசுவின் ஜெபத்தை நம்ம எல்லாரும் தொடருவோம், அவரை மட்டும் பிடிச்சிக்கிடுவோம். அதில் நம்ம ஒன்றுக்கு ஒன்று ஷேர் பண்ணிக்கலாம். குறைவு நிறைவு எல்லாருக்கிட்டையும் என்கிட்ட நிறையா இருக்குது. நீங்கள் சொன்னால் திருத்திக்கிடுவேன். உங்களுக்கு வசனம் படி சொன்னால் நீங்கள் வசனத்தை பிடிச்சிக்கிங்க, அவ்வளோதான். நம்ம எல்லோரும் குறை உள்ளவர்கள், மனுஷர்கள் குறை உள்ளவர்கள். யார் மெஜாரிட்டியோ ஆசீர்வாதம் கொடுக்குற புனிதர்களோ எவனோ காலில் விழுந்து கும்பிடணும்னு அவசியமே இல்லை. 100க்கு அதிபதி கொர்நேலியு புறஜாதி தெரியல, காலில் விழுந்தான். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 25-26 எழுந்திரும், நான் ஒரு மனுஷன் தானு பேதுரு தூக்கி விட்டான். சாதாரண மனுஷனாவே பேதுரு தேவ மனுஷன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு தொற்கால வந்து உயிரோட எழுப்பிட்டு வந்தவன், அவன் சொல்கிறான் நானும் ஒரு மனுஷன் தான், என்கிட்ட அது இல்லையா ஒரு ஊழியக்காரன், ஒன்றும் இல்லாமல் குதின்னு குதிக்கிறானே, அப்பேற்பட்ட காரியத்தை செஞ்சு வந்தவன் நானும் ஒரு மனுஷன் தான், ஏன் காலில் விழாதுன்னு சொல்லி அவன் எங்கே இன்னைக்கு உள்ளவன் காலில் விளையாட்டுனா கோவப்படுறான். விழு, முழங்கால் போடு,
என் மோதிரத்தை முத்தம் பண்ணு, அப்படியே விருந்துகளில் முதன்மை ஆசனு தொந்தியை வச்சுக்கிட்டு எல்லாம் அங்கியை போட்டுக்கிட்டு பெரிய சிலுவையை போட்டுக்கிட்டு தொப்பியை வச்சுக்கிட்டு இங்கிட்டு நாய் அடிக்கிற மாதிரி 2 கம்புகளை வச்சுக்கிட்டு நான் பேசப்பு உன்னை எவன்டா பிஷப்புன்னு சொன்னான்? பிஷப்பு வந்து இயேசு ஒருவர் தான். எபிரேயர் 13:20 படி ஆடுகளின் பெரிய மேய்ப்பர்னு போட்டிருக்காங்க, பேராயர். அதான் அவர் இருக்கும்போது நீ என்ன? நீயே அந்த பேதுரு சொல்கிறான், கண்காணியரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். கண்காணினா இயேசு கிறிஸ்து தான் கண்காணி. அவன் திருப்பப்பட்டிருக்கோம். அவனும் முதன்மையானவனா ஆண்டவர் வச்சாரு கூட அவன் முதன்மையானவன் என்னைக்கு சொன்னதில்லையா? 1 பேதுரு 5:4 இயேசுவை சொல்கிறான், பிரதான மேய்ப்பர் வரும்போது வாழாத கிரீடத்தை பெறுவீர்கள். பிரதான மேய்ப்பர்னு இயேசுவை தான் சொல்கிறான். ஆகவே நமக்கு பிஷப்பு இயேசு, நமக்கு தலைவர் இயேசு, நமக்கு குரு இயேசு, நமக்கு மேய்ப்பர் இயேசு, நமக்கு எல்லாமே இயேசு தான். அவருடைய வார்த்தையை கூட்டாமல் குறைக்காமல் போஸ்ட்மேன் வேலை மாதிரி ஒருத்தன் செஞ்சா ஏதோ போஸ்ட்மேனுக்கு ஒரு டீ செலவு கொடுக்குற மாதிரி கொடுக்கலாமே தவிர அதில் ஃபில்லிங் மிஸ்டேக் இருக்குது. அதை திருத்துறேன், அதை பிரிங்க, அதை எழுதி இது பண்ணுறேன்னா ஓ வேலை என்ன கொடுத்துட்டு போகிறது தான். ஒரு ஊழியக்காரன்னா வேலைக்காரன்னு அர்த்தம். சொல்கிறது செய்யும் கிளிப்புள்ள அவ்வளோதான். அவன் இஷ்டத்துக்கு யோசிக்கிறது, திரிக்கிறது, ஊட எழுதுறது, அவன் புது தரிசனம் சொல்கிறது எந்த ஆளுக்கும் அதிகாரம் கிடையாது. நான் திரும்ப சொல்கிறேன். அதனால யோவான் 17ஆம் அதிகாரத்தில் உள்ள அந்த ஜெபந்தான் நமக்கு முன்மாதிரி. நீர் என்னை அனுப்பினது போல 18 நீர் என்னை அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் என்ன செய்கிறேன்? அனுப்புகிறேன். அவர்களும் சத்தியத்திலே பரிசுத்தமாக்கும்படி அவர்களுக்காக என்னை தானே பரிசுத்தமாக்குகிறேன்னு சொல்கிறார். எவ்வளோ பாருங்கள், இயேசு தன்னைத்தானே நான் பரிசுத்தமாக்குறேன். அந்த வசனம் தன்னைத்தானே பரிசுத்தமாக்குறது வசனம் தான். முனி வசனமே சத்தியம் சொல்கிறாரு. முனி வசனம்தான் சத்தியம். 15-17 உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே என்னது? சத்தியம். இதுதான் பரிசுத்தமாக்கும். உபதேசம்தான் பரிசுத்தமாக்கும். வசனம்தான் பரிசுத்தமாக்கும். நான் சொன்ன உபதேசத்தினால இப்பயே சுத்தமாக்குறீங்கன்னு சொல்லி யோவான் 15:3 இருக்குது. அந்த உபதேசத்தினாலே தன்னைத்தானே சுத்தப்படுத்திக்கிறாரு. அப்படி சீசர்களை சுத்தமாக்குறாரு. ஏன்னா உலகத்தில் உபத்திரம் உண்டு, போராட்டம் உண்டு. உலகத்தில் இச்சைகள், பல காரியங்கள். இயேசு கிறிஸ்து நம்மை போல எல்லா விதத்திலையும் சோதிக்கப்பட்டாருன்னு இருக்கு. ஆனால் பாவம் செய்யலை. எபிரேயர் 4:15 போட்டிருக்கு. அப்படிப்பட்டவர் தான் அவங்க உகந்த ஆசாரியராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளே, இவர்களுக்காக நான் இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணிக்கங்க. 20 அப்போஸ்தலர்களுக்கு சொல்கிறத விசுவாசிங்க. விசுவாசிச்சுட்டா இயேசுவின் ஜெபம் உங்களுக்கு பலிக்கும். எப்படி விசுவாசிக்கிறது? அவங்க தான் இல்லையே செத்துட்டாங்களேன்னு கேட்டால் அவங்க எழுதினதை இங்கே இருக்குது. அப்போஸ்தல நிருபங்கள், அப்போஸ்தலர் எழுதின சுவிசேஷங்கள், அப்போஸ்தலர் எழுதின வெளிப்படுத்துகிற விசேஷம், இதெல்லாம் அவங்க எழுதுனதை அதை நீ நம்பும் போது, விசுவாசிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கு இயேசுவின் ஜெபம் உனக்கு கரண்டில் வந்துடும். நிச்சயமாக பலிக்கும். நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசிக்கிட்டு இருக்காருன்னு 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தில் இருக்கே, உனக்கு பலிக்காது. இங்கே ரோமர் 8ஆம் அதிகாரம் 26 ஆவியானவர் பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டிக்கிட்டு இருக்காருன்னு சொல்கிறியே, அதுவும் பலிக்கும். அதுக்கு மேலே ஒரு ஊழியக்காரன், உண்மையான ஊழியக்காரன் ஜெபிச்சானா ஜெபிக்காவிட்டான்னா இந்த 2 ஜெபம் உனக்கு பலிக்கும். நீ அப்போஸ்தல உபதேசத்தை நம்பு, இந்த வசனத்தை நம்பு. அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, ஒருமைப்பாட்டில் அவங்கெல்லாம் தேரணும்னு சொல்கிறார். 23ஆம் வசனம் பாருங்கள். ஒருமைப்பாட்டில் அவங்க தேறியவர்களாக இருக்கும்படி நீர் என்னை அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாக இருக்கிறது போல அவர்களிலும் அன்பாக இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கு நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். எவ்வளோ அருமையான ஒருமைப்பாடு. இந்த ஒருமைப்பாடு இன்றைக்கி ஏன் இல்லைன்னா, இந்த உபதேசம் சத்தியம் இல்லை. இயேசுவை யாரும் பின்பற்றலை, அப்போஸ்தலர்களை யாரும் பின்பற்றலை, மறந்துட்டாங்க. அவனுக்கு ஒரு தலைவர், அவனவனுக்கு ஒரு பிஷப்பு, அவனவனுக்கு ஒரு ஸ்தாபனம், அவனவனுக்கு ஒரு கமிட்டி, அவனவனுக்கு ஒரு தரிசனம். எங்கே விளங்கும்? 30,000 ஸ்தாபனங்கள் இருக்கா இந்த உலகத்தில். ஒருத்தன் சொல்கிறான், எங்கடா விளங்கும்? யானையை தடவி பார்த்த கூட கதை தான். இதுதான் யானை, இதுதான் யானை, சண்டைப்படம். அந்த மாதிரி இன்றைக்கி தற்குறிகளாக தான் இருக்கிறாங்களே தவிர இயேசுவை நோக்கி பார்த்து ஆதி அப்போஸ்தலர் 1ஆம் நூற்றாண்டில் உண்டான உபதேசத்தையும் சபையும் பார்த்தா தான் ஒரு மனம் ஒற்றுமை வருமோ, அப்போ தான் எழுப்புதலே உண்டாகும். பிதாவே 24
உலகத் தோற்றத்துக்கு முன் நீர் என்னில் அன்பாயிருந்தபடியால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீரா எனக்கு தந்தவர்கள் காணும்படி நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் இருக்கும்படி என்னுடனே இருக்க விரும்புகிறேன்னு சொல்கிறார். எவ்வளோ அருமையான பாருங்கள். உலகத் தோற்றத்துக்கு முன்பதாகவே, அதான் யோவான் 1:2 இருக்குது, ஆதியிலே அவர் தேவனோடு இருந்தார்ன்னு இருக்குது. எவனும் அதை சொல்கிறதில்ல. 1ஆம் வசனத்தை மட்டும் சொல்லிவிட்டு இந்த தேவனாக இருந்து சொல்லிட்டாருன்னு சொல்லி அடுத்து அப்படியே பல்ட்டி அடிச்சிருவான். யோவான் 1:2 மறந்துடாதீங்க. ஆதியிலே அவர் தேவனோடு இருந்தார். எவரோடு இருந்தார்? இயேசு தேவனோடு இருந்தார். நீதிமொழிகள் 8 அதிகாரம் பார்த்தீங்கன்னா 22 - 27 வரை ஒரு வானங்களை படைக்கும் போது நான் பக்கத்தில் இருந்தேன், செல்ல பிள்ளையாக இருந்தேன்னு சொல்கிறாரு. பூமியை வட்டடிக்கும் போது கடல் இந்த அளவில் வா, இதுக்கு மேலே வராதுன்னு சொல்லும் போது நான் பக்கத்தில் செல்ல பிள்ளையாக இருந்தேன். யார் அது? உலகமே மனுஷர்களே உண்டாக்க முந்தையே இருந்திருக்காருன்னா யார்? இயேசுவை தவிர வேறு யார்? சங்கீதம் 2:6 ராஜாவை சீயோனில் அபிஷேகம் பண்ணி வச்சேன்னு சொல்கிறார். அந்த ராஜா தான் இயேசு. அதான் குமாரன். அதில் 12 இருக்குது. குமாரனை கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படி அவரை முத்தம் செய்யுங்க. கொஞ்ச காலத்தில் அப்படி கோபம் பற்றி எரியும். அவரை அண்டி கொள்கிற யாவரும் யார்? பாக்கியவன். கடைசியில் சொல்லி முடிக்கிறேன். ஆகவே 26 நீர் என்னிடத்தில் வைத்த இந்த அன்பு அவர்களிடத்துலையும் இருக்கும்படிக்கு நானும் அவர்கள் இருக்கும்படிக்கு தெரியப்படுத்தினேன். உங்கள் நாமத்தை தெரியப்படுத்தினேன், இன்னமும் தெரியப்படுத்துவேன், சொல்லிக்கிட்டே இருப்பேன். அந்த சொல்லிக்கிட்டே இருக்கிறத நினைவுபடுத்துறது தான் பரிசுத்த ஆவியானவருடைய வேலை. அதனால் யோவான் 16 அதிகாரம் உபதேசம், 17 அதிகாரம் ஜெபம். உபதேசத்துக்கு தக்கபடி ஜெபம் இருக்கணும். வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்கக்கூடிய ஜெபம் அருவருப்புன்னு இருக்கு. வசன அடிப்படையில் நீங்கள் ஜெபிக்கணும். அது இல்லாமல் ஜெபந்தான் எதுக்கு எடுத்தாலும் ஜெபம் 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 சொல்லிட்டு உபதேசம் இல்லாவிட்டால் அது முகவரி இல்லாத கடிதம் மாதிரி தான். நிறைய எழுதிட்டு முகவரி போடாமல் போட்டால் ஊர் போய் சேராது. அந்த முகவரி தான் உபதேசம். உபதேசத்தோடு நீ ஜெபம் பண்ணு, உபதேச அடிப்படையில் ஜெபம் பண்ணு. அதனால தான் மத்தேயு 5 அதிகாரத்தில் உபதேசம் கொடுத்தாரு, 6 அதிகாரத்தில் ஜெபம் கற்றுக் கொடுத்தார். முதல்ல உபதேசம். அப்போஸ்தலர் 2:42 படி அவங்க அப்போஸ்தலர் உபதேசத்துலேயும் அந்நிய உணவத்துலேயும் அப்பம் வைக்கிறதுலையும் ஜெபம் பண்ணுறதுலையும் உறுதியாக ஜெபம் கடைசியில் வருது. ஆகவே இயேசு கிறிஸ்து உபதேசம் கொடுத்தார், அப்புறம் ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார், அவரே ஜெபம் பண்ணார். ஆகவே உண்மையை சொன்ன சத்தியமுள்ள இயேசு பொய் சொல்லலை, ஜனங்களுக்கு நடிக்கலை, ஷோ போட்டு காட்டலை, ஜனங்களை அப்படியே ஏமாத்திர மாதிரி நடித்து காட்டலை. உண்மையை சொன்னார், நேச்சராக சொன்னார். அதனால் இயேசு சொல்கிறத நம்புங்க, இயேசு சொன்னதை விசுவாசிங்க. இவளை சொன்னதெல்லாம் உண்மை. ஒருபோது இந்த வசனங்கள் பொய் சொல்லாது. இந்த வசனத்தை அப்படியே நம்ம முழு மனதோடு விசுவாசித்து நம்பி தொடர்ந்து பயணிப்போமானால் நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டிருப்போம், ஒற்றுமையாக இருப்போம், அவருடைய சீடர்களாக இருப்போம், நல்ல கிறிஸ்தவங்களாக இருப்போம், அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுவோம். அடுத்து 18, 19 இயேசுவின் பாடு மரணங்களை குறித்து அடுத்து நம்ம தியானிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம்.